காக்க வந்த கலியுக வரதா என் இனிய தந்தையே, என் இனிய சிவதந்தையே, என்னை காக்க வந்த கலியுக வரதா என் இனிய தந்தையே, என் இனிய சிவதந்தையே. அஞ்ஞான இருளகற்றி ஞான ஒளி தந்தாய், அஞ்ஞான இருளகற்றி ஞான ஒளி தந்தாய், ஆத்மா என்றுணர்ந்தேன், என் தேகத்தை நான் மறந்தேன், ஆத்மா என்றுணர்ந்தேன், என் தேகத்தை நான் மறந்தேன். என் தர்மம் சாந்தி சுகத்தில் நிலைத்தேன், என் தர்மம் சாந்தி சுகத்தில் நிலைத்தேன், துன்பமெல்லாம் தூரமானதே, என் மனம் மகிழ்ச்சியில் நடனமாடுதே, துன்பமெல்லாம் தூரமானதே, என் மனம் மகிழ்ச்சியில் நடனமாடுதே. என்னை காக்க வந்த கலியுக வரதா என் இனிய தந்தையே, என் இனிய சிவதந்தையே. மனவழி அகற்றி பிறர் வழி அகற்றி, என் மனவழி அகற்றி பிறர் வழி அகற்றி, ஸ்ரீமத்தை நீ தந்தாய், சிரேஷ்டம் நானாகிறேன், ஸ்ரீமத்தை நீ தந்தாய், சிரேஷ்டம் நானாகிறேன். ஸ்ரீலஸ்ரீ சிவபாபா ஸ்ரீமத்தின் கை பிடித்தேன், ஸ்ரீலஸ்ரீ சிவபாபா ஸ்ரீமத்தின் கை பிடித்தேன், உன் வழியில் நான் நடப்பேன், என்றும் உன் துணையில் நான் இருப்பேன், உன் வழியில் நான் நடப்பேன், என்றும் உன் துணையில் நான் இருப்பேன். என்னை காக்க வந்த கலியுக வரதா என் இனிய தந்தையே, என் இனிய சிவதந்தையே. என்னை காக்க வந்த கலியுக வரதா என் இனிய தந்தையே, என் இனிய சிவதந்தையே.
ஆனால் அந்த நிலை ஜுவாலாமுக்கியில தான் நமக்கு விக்கர்பங்கள் விநாசமாகிறது, சம்ஸ்கார பரிவர்த்தனை ஏற்படுறது எல்லாம் இல்லையா. ஆனால் அந்த ஸ்டேஜை அடையிறதுக்கு அதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஒர்க்குன்னு சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் இருந்தாதான் எய்ம் வச்சிருக்கிறோம். லக்ஷ்மி நாராயண ஆகணுன்ற ஒரு எய்ம் கொடுத்துருக்கிறாரு. கர்மாத்தீத்து நிலை அடையணும் ஒரு எய்ம் கொடுத்துருக்காரு பாபா. ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வரணும்னு எய்ம் கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு இடையிலான ப்ராசஸ் என்ன, அதுக்கான செக்கிங் பாயிண்ட் என்ன, இதெல்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு யோகா தானா லயித்து போகும். அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆகும். கான்சென்ட்ரேஷன் என்ன? மோர் அட்டென்ஷன் இல்லையா. கான்சென்ட்ரேஷன் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? மாற்றம் என்பது நமக்குள்ள வரும். ஸோ ஆனா அதுக்கு அடிப்படை என்னென்ன இருக்கு அப்படின்னு தபசிய ஆண்டுல அது தீவிர புருஷார்த்தம் சொல்லலாம். தபசிய ஆண்டு அப்படின்னு ஒரு ஆண்டை விமர்சையாக பரிவர்த்தனை ஆண்டாக மதுபன்ல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டாக சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுல ஜெகதீஷ் பாய் அவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா. தீவிர புருஷார்த்தம்னா இல்லைன்னா ஜுவாலாமுக்கின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடை அடைவதற்கு அவரு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கூடவே அவரும் சிந்தனை பண்ணி தான் பாபாவுடைய ஞானத்தை கடைந்து அது மூலியமாக நம்ம இந்த நிலையை அடைகிறதுக்கான அடிப்படை என்னன்னு சொல்றாரு. அது கூடவே நம்மளும் இல்லையா சொல்லக்கூடிய சிந்தனைகள் நம்மளும் அதை சிந்தனை பண்ணணும் இல்லையா. பண்ணி இந்த மாதிரி எடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதை நம்ம எல்லாருமே நமக்குள்ள சோதிச்சு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். அது இருக்குதா? இப்ப இல்லைன்னா அது நம்ம கொண்டு வந்தோம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு யார் அதாவது அவங்களுடைய முயற்சியை பொறுத்து இல்லையா அது அவங்க அடையலாம். ஸோ முதல்ல ஒரு நிலை அடையணும்னா அதுக்கு எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் பாபாவும் சொல்றார் இல்லையா. முதல்ல லட்சியம் இருந்தா என்ன அடைய முடியும்? லட்சணம் தானா வரும். அப்போ லட்சியம் வைக்கணும். என்ன அது? நம்ம தீவிரமான ஒரு அந்த நிலைப்பாடு, அந்த யோக நிலையை அடையணும்னு சொன்னா அதுக்கு என்னென்ன முதல்ல நமக்குள்ள லட்சியம் இருக்கணும். இந்த புருஷார்த்த வாழ்க்கையில, இந்த பிராமண வாழ்க்கையில அப்படின்னா முதல்ல ஞானத்துல ஒரு லட்சியம் இருக்கு. அப்படின்னா ஞானத்துல லட்சியம்னா என்ன? ஞானத்துல ஆத்மாவை பத்தி பாபா சொல்றாரு இல்லையா. பரந்தாமத்தை பத்தி சொல்றாரு. அங்க பரந்தாமத்துல பாபா இருக்கக்கூடிய நிலையை பத்தி சொல்றாரு. இதை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. இல்ல ஒரு லேசான ஒரு அனுபவத்தை பண்றோம். உண்மையாகவே பரந்தாமத்தில் இருக்கும்போது 100% ஆத்மா உணர்வுல அங்க இருக்கிறோம். அங்க அது இயற்கையாகவே இருக்கு இல்லையா. பாபாவுடைய அனுபவம் அங்கு பரந்தாமத்தில். ஆனால் இந்த சங்கமயுகத்துடைய விசேஷம் என்னன்னா இந்த உடலுக்குள்ள இருந்துகிட்டே இல்லையா நம்ம அந்த நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். அப்போ அந்த நிலை உண்மையா நம்ம அந்த ஆழ்ந்த அனுபவத்தை நம்ம பண்ணியிருக்கோமா? இதுதான் ஞானத்தினுடைய அந்த அனுபவம் பண்ணணும்ன்ற ஒரு எய்ம் வைக்கணும். கோல் பெரிய கோல் அது. ஆனால் அதை அடைவதற்கு இந்த லட்சியம் என்பது இதை முதல்ல கொண்டு வரும்.
இதை ஜெகதீஷ் பாய் ரொம்ப வலியுறுத்துறார். உண்மையா நம்ம ஆத்ம உணர்வுல அவ்வளவு ஆழமா போயிருக்கோமா, அனுபவம் பண்ணிருக்கோமா? இரண்டாவது ஆத்மா, இரண்டாவது என்ன பாத்தீங்கன்னா பாபா, இல்லையா? இந்த அனுபவம் செய்த பிறகு நம்ம அடுத்தது யாரு கூட கனெக்ட் பண்ணணும்? பாபா கூட கனெக்ட். இப்ப பாபா கனெக்ட் பண்ணணும்னா முதல்ல என்ன வேணும்? அதுக்கு பாபா கிட்டயே இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? இப்ப உலக ரீதியில கூட நமக்கு மனசு பல இடங்கள்ல போகுது இல்ல? யாருடைய சிந்தனைகள் அதிகமா வருது? நம்மளுடைய உலகம் என்பது நம்மளுடைய அம்மா, அப்பா, ஃப்ரெண்டு, இல்லையா? இப்ப பாபா நமக்கு யாரு? எல்லாமே. அப்போ இரண்டாவது அனுபவம் என்னன்னா, பாபா கூட சர்வ சம்பந்தம். ஒரு 8 பாயிண்டா சொல்றாரு. எப்படி? இந்த எட்டுக்குள்ள வாழ்க்கை அடங்கி இருக்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. இந்த 8 பாயிண்ட் சொல்றேன். இந்த 8 பாயிண்ட் எதுக்குன்னா, நீங்க அஷ்ட ரத்தினங்கள் 8க்குள்ள வர்றதுக்கு, அஷ்ட தேவிகளாக ஆகிறதுக்கு அப்படின்ற மாதிரி. அதற்கான புருஷார்த்தம், தீவிர புருஷார்த்தம், ஜுவாலாமுகி புருஷார்த்தம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது. அப்போ பாபா கூட சர்வ சம்பந்தம் வச்சிருக்கிறோமா? எல்லா வகையான சம்பந்தத்துடைய அனுபவம் இருக்கா? ஆஸ் ஏ ஃபாதர் அப்படின்னா அப்பா மூலியமா ஒரு அப்பான்ற அந்த உணர்வு நமக்குள்ள அனுபவம் ஏற்பட்டிருக்கா? அம்மா அப்படின்னா அந்த தாய்மையுடைய அனுபவம் பாபா மூலமா நம்ம பண்ணியிருக்கோமா? இல்ல ஃப்ரெண்டுனா, ஃப்ரெண்டு எந்த மாதிரி அவரை நீங்க கூப்பிட்டீங்க, அவர் அந்த நேரத்துல வந்தாரு, ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தது, அந்த சூழ்நிலை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அவருடைய புத்தி மூலியமா, ஒரு நண்பர் என்ற மூலியமா நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க. அதை நீங்க கனெக்ட் ஆகி அந்த சூழ்நிலையை உங்களுக்கு எப்படி உதவி பண்ணினாரு அப்படின்ற உங்களுக்கு அந்த டீப்பான அனுபவம் பண்ணியிருக்கீங்களா? இந்த ஆழமான இதெல்லாம் இந்த சங்கமிகத்துலதான் நம்ம பண்ண முடியும். அப்போ சர்வ சம்பந்தத்துடைய அனுபவம். மூணாவது என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பாபா எல்லா குணங்களிலும் கடலாக இருக்கார், இல்லையா? எல்லா குணங்களிலும் கடலா இருக்கார். இப்போ அந்த பாபா அவ்வளவு அன்பானவர், அவ்வளவு அமைதியின் கடல், சந்தோஷத்தினுடைய கடல், ஆனந்தத்துடைய கடல். அந்த ஆனந்தத்துல மூழ்க நிலை இருக்கக்கூடிய ஒரு நிலையை, இல்லையா, அந்த எய்ம் வச்சு, அந்த எய்ம் இருக்கணும். அதை அனுபவம் செய்யணும். அதை முழுமையா அவர் சொல்லக்கூடிய அந்த கடலுடைய அனுபவத்தை செய்யணும். அந்த அனுபவம் நமக்குள்ள பண்ணியிருக்கோமா? அந்த அனுபவத்தை முழுமையாக பண்ணணும், அதை அடையணும் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சு பாபாவை அந்த கடலுடைய அந்த அனுபவம் நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அனுபவம் செய்யும். இந்த சங்கமிகத்துல நம்ம பண்ணக்கூடிய முதல் எய்ம், இந்த மாதிரி எய்ம் எல்லாம் வைக்கணும். ஆத்மாவை பத்தி, பரமாத்மா பத்தி, பரந்தாமத்தை பத்தி அனுபவம், ஆழ்ந்த அனுபவம், சர்வ சம்பந்தங்களுடைய அனுபவம், அதே மாதிரி சர்வ குணங்களுடைய சம்பந்தம் என்பதை வைக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, பாபா சொன்ன மாதிரி என்கிட்ட யோகா பண்ணணும், உங்களுக்கு சூக்ஷ்ம சக்திகள் சொல்றோம், இல்லையா?
ராஜயோகம் செய்யும்போது உங்களுக்கு 8 சக்திகள் நமக்கு என்ன ஆகுது, பிராப்தி ஆகுது. அப்போ அந்த மாதிரி சக்தியை உண்மையா அதை அனுபவம் பண்ணணும். ஒரு சூழ்நிலை வருது, யாராவது ஒருத்தர் வராங்க, நம்ம புத்தி யோகம் பாபா கிட்ட நம்ம கனெக்ட் ஆயிருக்குது, நம்ம ஒரு கரெக்டான பரக்னிக்க சக்தி, என்னன்னா பவர் டு டிஸ்கிரிமினேட், இல்லையா, அது பகுத்தறியக்கூடிய சக்தி. சரி, அந்த ஆத்மாக்கு என்ன வேணும், இல்ல அவங்க நினைக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு நினைச்சு வராங்க, அதை நீங்க என்ன பண்ண முடியுது, அவங்களை கேட்காமையே உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க சென்று அடையக்கூடியதாக, அந்த மாதிரி அந்த சூக்ஷ்ம சக்திகள் கூடிய அந்த 8 சக்திகளுடைய அனுபவத்தை பண்ணணும். அந்த அனுபவம் நம்ம பண்ண வைக்கிறோமா அப்படின்ற அந்த சூக்ஷ்மமான அந்த 8 சக்திகளுடைய அனுபவம் பண்ணும். நம்ம அந்த அனுபவத்தை செய்திருக்கணும் அப்படின்னு முதல்ல சர்வசக்திவானுடைய குணங்களும் சக்திகளும் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி ஏகாகிரதா சக்தி, இல்லையா, அதையும் அனுபவம் பண்ணும். ஏகாகிரதா சக்தின்னு என்ன, அதை கூட நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தலாம்னு சொல்லலாம். இந்த ஏகாகிரதா சக்தி ஏன் வர்றதில்லை, ஒருநிலைப்படுத்தல். ஒரு பொருளை ஒரு கடைக்கு நம்ம வாங்க போறோம், அந்த பொருளுக்கு மாத்திரம்தான் எய்ம் பண்ணி போறோமா, இல்ல வழியில போகும்போது எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நமக்கு தேவையில்லாததெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கா? அப்ப நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. இல்ல அந்த மனதை அந்த ஏகாகிரதா, அந்த ஒருநிலைப்படுத்தக்கூடிய அந்த தன்மைக்கு நம்மளுடைய எய்ம் வச்சிருக்கணும். எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் இதையும் வச்சிருக்கணும். மனதை அங்க இங்க வேற ஏதாவது பக்கத்துல போகுதா, இல்ல அப்படி போகிறதுனால விலைக்கு என்ன பண்ணணும், நீங்க அந்த ஏகாகிரதா சக்தியை அனுபவம் பண்ணணும். அடுத்தது பாபா சொல்றாரு, என்ன ஆக போறீங்க நீங்க, தேவர்கள் தேவர்கள் ஆக போறீங்க, இல்லையா. லட்சுமி நாராயணன் சொல்றோம். யாரெல்லாம் இங்க லட்சுமி நாராயணன் ஆகணும்னு எல்லாரும் கை தூக்குறாங்கன்றாங்க. 20,000 பேர் இருந்தாலும் 20,000 பேர் கை தூக்குறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆகணும், பிராமணல் இருந்து தேவதை ஏஞ்சல், இல்லையா. அப்போ அந்த லைட் ரூபத்துடைய அனுபவம் செய்யணும், இல்லையா. டபுள் லைட் அப்பா சொல்ற, அந்த டபுள் லைட்டுடைய அனுபவம் உங்களுக்கு முழுமையா அனுபவம் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம எய்மா இருக்கணும். சங்கமிகத்தினுடைய எய்ம் என்ன, இதெல்லாம் அனுபவம் பண்ணக்கூடிய இந்த எய்ம்ஸ் நமக்குள்ள இருக்கும். நம்ம நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கண்ணு எது, காது எது, மூக்கு அப்படின்ற நினைவு நடக்கிறோம், இல்லை இல்லை, உடம்பு அவ்வளவுதான், இல்லையா. அப்ப அந்த உடம்புன்றத மாதிரி நான் யாருன்னா, நான் ஒரு லைட்டு, அந்த லைட்டுடைய பாடி தான் இருக்கு. இதை இந்த ஏஞ்சலிக் ஃபார்ம்னு சொல்லக்கூடிய இந்த அனுபவத்தை இப்ப முதல்ல என்ன ஆகுறதுக்காக, தீவிர புருஷார்த்தம் ஆகுறதுக்காக, ஜுவாலாமுக்கி ஆகிறதுக்காக, அப்படின்றதுக்கு அடைவதற்கு இதெல்லாம் அனுபவம் பண்ணியிருக்கோமா? அப்ப இந்த அனுபவம் என்பது நமக்கு என்ன வேண்டி இருக்குது, நம்ம செய்யணும். அப்ப எத்தனை ஆச்சு, என்னென்ன இருக்கு, சூக்ஷ்ம சக்திகள், அதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா.
அப்ப என்ன ஆச்சு? எத்தனை ஆச்சு அப்போ? ஓகே. அடுத்தது சர்வ சம்பந்தம், அப்புறம் சர்வ குணம், அப்புறம் அஷ்ட சக்திகளுடைய அனுபவம், அப்புறம் ஏகாகிரதாவுடைய சக்தி இல்லையா, அப்புறம் பரிஷ்டா ஸ்வரூபமாவதற்கு அடுத்தது 7 இருக்கும் இல்லையா. இப்ப 8 என்னன்னா சமஸ்காரங்கள். அதுல சொல்றாரு 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, இன்னும் சமஸ்காரங்கள் நமக்குள்ள மாறாம இருக்குது இல்லையா. அப்படின்னா நமக்குள்ள எய்ம் வைக்க வேண்டியிருக்கு. என்ன சொல்றாங்க? இவ்வளவு வருஷம் ஆச்சு, இவர் இப்படியே தான் இருக்கிறாரு. இல்ல அது நமக்கும் இந்த தொந்தரவு கொடுக்குது ஒரு சமஸ்காரம் இல்லையா. நமக்கே அதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு இல்லையா. அது மற்றவங்களுக்கும் பிரச்சனையா இருக்கு. சமஸ்காரங்கள் என்பது என்ன பண்ணுது நமக்கும். பாபா என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அவர் கேட்கறது என்ன? தேவையில்லாததை கேட்கிறார் இல்லையா. அது உனக்கும் என்ன பண்ணுது? கஷ்டத்தை கொடுக்குது. எனக்கும் கஷ்டத்தை கொடுக்குதுன்னா மற்றவர்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்குது. நல்லது கேட்கறது இல்லை பாபா இல்லையா. அப்ப இந்த சம்ஸ்கார பரிவர்த்தனை செய்யணும்ன்ற ஒரு என்ன இருக்கணும் நமக்குள்ள? எய்ம் இருக்குது எப்போதும். ஸோ என்னைக்கு இந்த சமஸ்காரம் பரிவர்த்தனை செய்யக்கூடிய எய்ம் இருக்குது இல்லையா, பரிஷ்டா நிலையை அடையக்கூடிய இந்த எய்ம் இருக்கணும். சூக்ஷ்மமான அந்த சக்திகளுடைய அனுபவம் இல்லையா இருக்கணும். சூக்ஷ்மமான குணங்களுடைய இல்லையா இருக்கணும். சர்வ சம்பந்தம் இருக்கணும். அப்புறம் ஞானத்துடைய ஆத்மா பரமாத்மாவுடைய இந்த பரந்தாமத்துடைய ஏதோ மேல 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 இருக்கிற அனுபவம் அல்ல. அது எப்படி இருக்கணும்? மிகவும் மிகவும் ஆழ்ந்த ஒரு அனுபவத்தை நம்ம செஞ்சிருந்தோம்னா இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? இதோடைய ரிசல்ட் என்னவா இருக்குன்னா உங்களுடைய யோக நிலை, நம்மளுடைய யோக நிலை எப்படி இருக்குன்னா அப்பப்போ கொஞ்ச நேரம் இருக்கிறது, அப்பப்போ இல்லாம போறது, அப்பப்போ கொஞ்ச நேரம் இருக்குது இல்லாம போகுது. ஆல்மோஸ்ட் எல்லா டைம்லயும் உங்களுக்கு என்ன இருக்கும்? எப்பொழுதுமே நீங்க ஒரு தபஸ்யா ஸ்வரூபத்துடைய நிலையில நீங்க இருக்கீங்க. இது இந்த எய்ம் வைக்கணும். பாபா சொல்லக்கூடிய இந்த 8 வகையான நம்ம எய்மை வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதோடைய ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா நிரந்தரமான ஒரு யோக நிலையில நம்ம இருக்கக்கூடிய நீங்க அது இருக்குதுன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு. உங்களுக்கு நிரந்தரமான ஒரு யோக நிலை உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு அடுத்ததெல்லாம் நீங்க அனுபவம் பண்ணிருக்கீங்க. அப்படி நம்ம அனுபவம் நமக்கு ஏற்படல அப்படின்னா எங்கேயோ மெயின் பவர் ஹவுஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது எங்கேயோ லீக்கேஜ் இருக்குது, எங்கேயோ ஒயர் கட் ஆயிருக்குது, இல்லை கனெக்ஷன் சரியில்லை இல்லையா. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்ப அந்த எந்த காரணம்னு பார்த்து என்ன பண்ணணும்? அதை இந்த 8 செக்அப் பாயிண்ட்ல என்ன பண்ணணும்? நம்ம பார்த்து அதை நம்ம அனுபவம் பண்ண ஆரம்பிச்சோம்னா திரும்ப என்ன ஆகும்? அது நிரந்தரமான ஒரு யோக நிலை அப்படிங்க. சரி, அடுத்தது நம்ம தபஸ்யா வாழ்க்கையில் இப்படி எல்லாம் இருக்கிறீங்கன்னா நிரந்தரமான ஒரு யோக நிலை நமக்கு இருக்கும். அப்ப இந்த யோக நிலை இருக்கு. ஏதோ தபஸ்யா அப்படின்றது இல்லாம தபஸ்யா ஜீவன் அப்படின்றது. தபஸ்யா ஜீவன்னா நம்ம வாழ்க்கையே ஏதோ கொஞ்ச நேரம் பண்றோம் அதுக்கப்புறம் அப்படி வாழ்க்கையே தபஸ்யா வாழ்க்கை இல்லையா. அப்படின்னா 24 ஹவர்ஸ்ல மேக்சிமம் அந்த நிலையில நம்ம இருக்கக்கூடிய அந்த நிலை நமக்கு இருக்கு.
ஸோ அடுத்தது தபஸ்யா ஜீவன் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு எதுல கவனம் வைக்கணும்? அவருக்கு தபஸ்யா வாழ்க்கை வாழ்றாங்க, அந்த ஜீவன் வாழ்க்கை வாழ்றாங்க, அவங்கள பார்த்தா எப்படி தெரியும் இல்லையா? அப்ப எதுல நம்ம கவனம் வைக்கணும் அப்படின்னா சிம்பிள். எப்படி இருக்கணும்? ரொம்ப எளிமையாக, சிம்பிளாக நம்ம இருக்கும். சிம்பிள் அண்ட் சாம்பிள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுன்னு இல்லை. பாபா சில வானிலை சொல்றார், சிம்பிள்னா ரொம்ப ஒன்றுத்துக்கும் ஆகாம ஒரு உடைய போடுறதோ இல்லையா, அப்படி கிடையாது. இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போடுறது கிடையாது. நம்மளுடைய உடை ஆகட்டும் இல்லையா, நம்ம செயலாகட்டும், இல்லை கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வெளியில போன ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் வேற யாராவது பார்க்க போறதுக்குன்னா ஒரு செருப்பு, ஒவ்வொன்றுக்கும் வச்சிருக்கிறோமா? சொல்றேன், பெரிய கோடீஸ்வரனா இருக்காங்க வெளியில, லௌகிக்கத்துல கூட ரொம்ப வசதியெல்லாம் இருக்கலாம் இல்லையா. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுக்கு வசதி இருக்கு அதனால நான் பயன்படுத்தினா என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? யாருக்கும் இல்லை, இல்லாதவங்க ஒண்ணும் இல்லை. நான் எனக்கு தான் இருக்க எல்லாமே, ஒண்ணுக்கு ஒரு 4 வச்சா என்ன அப்படின்னு சொன்னா அதை சிம்பிள் லைஃப் சொல்ல முடியுமா? இப்போ நம்மளது சிம்பிளாக இருக்கும். அதுல ஒரு வாழ்க்கைனா ஒரு சிம்பிளாகவும், இன்னொருத்தருக்கு ஒரு 2வது பாயிண்ட் என்னன்னா மற்றவங்களுக்கு ஒரு ஷாம்பிளா இருக்கும், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். இவங்களுடைய இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை என்பது எப்படி இருக்கு? ரொம்ப எளிமையானா அப்படி கிடையாது. எளிமையிலே என்ன இருக்கு? ரொம்ப ராயலா இருக்கு. அந்த ஒரு அட்டென்ஷன், கவனம், நம்ம தபஸ்யா நிலையை அடைகிறதுக்கு இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், செய்யறோம். அதை அடைஞ்சிருக்குன்னா அதுக்கப்புறம் நம்ம வைக்க வேண்டிய கவனம் என்ன? அப்படி இருந்தாலும் இது வரணும், இது வந்திருக்கான்னு பார்க்கணும் இல்லையா. நம்ம தேவையில்லாம ஏதாவது வாங்குறோமா, தேவையில்லாத ஏதாவது செலவு பண்றோமா இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இன்னொன்னு 3வது என்ன இருக்குன்னா, இந்த விஷயத்துல, இந்த வாழ்க்கையில அலௌகிக்கமாக இருக்கும். அது அப்படின்னா நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது லௌகிக்க ரீதியில இருக்கக்கூடாது. நம்ம பேசுறது, போறது, ஒரு செயலை செய்யறது, ஒரு தொடர்புல வர்றது, இந்த மாதிரி எல்லாம் நம்ம பார்க்கும்போது திரும்பிய லௌகிக்க ரீதியாகவே நம்ம பேசுறோம், நம்ம நடந்துக்கிறோம், வார்த்தைகள் அப்படி இருக்கு, நம்மளுடைய செயல்கள் இருக்குது இல்லையா. பாபா சொல்றாரு இல்லையா, சில பேர்லாம் சொல்றார், சத்தமா பேசுவாங்க, இதோ வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்னடான்னு பார்த்தா இவங்க பயங்கரமா சண்டை போடுற மாதிரி இருக்குது. இப்போ அவங்கள கேட்டா இல்ல இல்ல, அது என்னுடைய பேச்சே அந்த மாதிரி தான். கூட பேசுறவங்க கூட இவங்க கூட பேசினா சண்டை போட்ட மாதிரி நினைப்பாங்க, மற்றவங்க எனக்கு பேசுறது கூட போல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு லௌகிக்க மாதிரி ஒரு செயல்பாடுகள் நமக்குள்ள எது செஞ்சாலும் அவங்கள பார்த்தா தெரியணும், இவங்க வித்தியாசமா இருக்காங்களே, இவங்க வித்தியாசமா செய்யக்கூடிய முறை, பழகக்கூடிய முறை, பேசக்கூடிய முறை, அப்படியே இவங்களுக்குள்ள என்ன தெரியுது, ஒரு வித்தியாசம் என்பது அலௌகிகமா இருக்குது, ஆன்மீகமாக இருக்குது அப்படின்றது கூட அதுல நம்ம கவனம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாபா சொல்றாரு, இச்சா மாத்திரம் இல்லை, ஆசை இல்லையா. ஆசைன்னா உலக ரீதியெல்லாம் ஆசையெல்லாம் இப்ப இல்லை இல்லையா. ஆனா நிறைய விஷயங்கள்ல நமக்கு இல்லை, இச்சை இல்லாம எதுவும் பண்ண முடியாது பார்க்க போனா இல்லையா.
ஆசை சில நேரத்துல சொல்லுவாங்க, நீங்க தான் எல்லாத்தையும் ஆசையை விடணும் அப்படின்றீங்க. இந்த பிரம்மகுமார் குமாரி இயேசுக்கு விட ஆசை பிடிச்சவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. நீங்க கேட்டதா சொர்க்கத்துக்கு அதிபதி ஆகணும்ன்றீங்க, லக்ஷ்மி நாராயண் போல ஆகணும்ன்றீங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லைன்ற. ஆமா, இந்த ஆசை பேராசை என்ன பண்ணாது, நமக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது, மற்றவர்களுக்கும் பாதிப்பு. அது நமக்கும் நன்மையை கொடுக்கும், மற்றவர்களுக்கும் நன்மை கொடுக்கிறது. ஆனால் இந்த இச்சை என்பது இல்லையா, இந்த ஆசைகள் இல்லையா, இச்சை இந்த காமனா விருப்பம் அப்படிங்கிறது, விருப்பம் என்ன வராது, அச்சா நெய் பண்தாய் அவர் சொல்றாரு, அது நல்லதா ஆகாது. அப்போ என்ன சொன்னா, குறைஞ்சபட்சம் இல்லையா, உங்களுடைய குடும்பத்தை பார்க்கணும், போகணும், ஃபேமிலி இருக்கு, அவங்களுடைய கடமை நீங்க செய்யணும், எல்லாமே இருக்கு. ஆனால் அதுல நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு வேற ஏதாவது ஆசைகள் இருக்கா, இல்ல இதுலதான் இருக்கா. அப்போ ஆசைகள் இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும், கவனம் டைவர்ட் ஆயிடும். அப்போ இதை கூட நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, நம்ம வைக்க. ஐந்தாவது எதுல கவனம் வைக்கணும், ஒரு நாளைக்கு மினிமம் இல்லையா இந்த வாழ்க்கை வாழணும், இதோடைய அனுபவத்தை பண்ணணும் அப்படின்னா மினிமம் 4 hours, அதாவது உட்கார்ந்து இல்ல கான்சென்ட்ரேட்டடா இல்லையா நல்ல தபஸ்யா பண்ணக்கூடிய இந்த தீவிரமான முயற்சி என்பது பண்ணணும். இல்ல குடும்பத்தை பார்க்கணும், அது பார்க்கணும், இது பார்க்கணும், இதெல்லாம் எங்க முடியும், இவ்வளவு பேசினா. இப்ப கேட்கிறாரு, அப்போ எப்ப பண்றது, இல்ல எப்பதான் பண்றது, பண்ணணும்னா இப்பதான் பண்ணணும் இல்லையா, வேற கிடையாது. அப்போ எதையாவது பண்ணி என்ன பண்ணணும், அந்த 4 hours, இன்னும் அந்த 4 hours பண்றோம்ன்றதுனால அதுவும் நடக்குது இல்லையா. 4 hours பண்றோம், அதுக்கப்புறம் சொல்ல அந்த நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு நல்லா, அதுக்கப்புறம் சுத்தமா அது அமைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் அணைஞ்சு போச்சுன்னா வேஸ்ட். இந்த 4 hours யோகான்றது இருக்குது, தீவிரமான யோகாவா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அது ஒரு லேசான ஒரு சுரூபத்துல இருக்கணும். நீங்க வேலை செய்யறீங்க, போறீங்க, வீட்டு வேலைகள் செய்யறீங்க, மற்ற விஷய கர்மனா செய்வீங்க. அப்போ அந்த சுயதர்சனை சக்கரத்தை நம்ம சுத்துறது இல்லையா, சுயமானத்துல இருக்குது, ஆத்ம ரூபத்தில் இருக்கிறது. இந்த மாதிரி அந்த 4 மணி நேரம் இல்லாமல் அந்த இருக்கக்கூடிய முழு நாளும் அந்த நிலைப்பாடு நமக்குள்ள இருக்கா அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம அதை செக் பண்ணணும். அதுல கவனம் இதெல்லாம் கவனம் வைக்க வேண்டிய விஷயம் இல்லையா. இதெல்லாம் என்கிட்ட இருக்கா, இல்ல அது இல்லாம போயிருதா. 4வது இல்லையா, சில நேரத்தில் ஒரு இதுல சொல்றாங்க, எல்லாம் நல்லா அமிர்த வேலை எந்திரிப்பாங்க, எல்லா நியமங்களும் கடைபிடிப்பாங்க, அதுவும் சொல்றாரு ஒரு முரளி, நல்லா யோகமா பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும், ஆனா அவங்க சம்ஸ்காரம் மாறுறதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்கும்போது இதான் காரணம், அட்டென்ஷன் இல்லை இல்லையா. ஆத்மா உணர்வு இல்லைன்னா கண்டிப்பா என்ன வரும், நமக்கு சரீர உணர்வு தானே வரும். அப்ப 4 hour யோகா பண்ணிட்டோம், ஓகே, அதுக்கப்புறம் டோட்டலா சரீர உணர்வுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இல்லையா, அடுத்தது என்ன வரும் நமக்கு, சம்ஸ்காரம், பழைய சம்ஸ்காரம் தானே வெளியே வரும் இல்லையா. அப்ப ஆத்மா உணர்வுல இருந்தா ஒரிஜினல் சம்ஸ்காரம் வெளியே வரும். சரீர உணர்வுல இருந்த எந்த சம்ஸ்காரம் வரும், அதுவும் சரீர உணர்வுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, உடனே வந்துரும்ல. அப்ப ஏன் பரிவர்த்தனை ஏற்படுறது இல்லைன்னா, நம்ம காலையிலேயே சாயங்காலம் செய்யறோம், ஆனால் அந்த இடைப்பட்ட நாள்ல இடைப்பட்ட நேரத்துல நீங்க என்ன உணர்வுல இருக்கு. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு, இதையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஆழமாக
நம்ம வந்து அதுல அட்டென்ஷன் வச்சு அதுல வந்து நம்ம 4 வருஷம் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய சுத்தம் என்ன பாவம் சொல்லப்படுது? தூய்மை இல்லையா? புத்தியுடைய தூய்மை, மனதுடைய தூய்மை இல்லையா? இப்போ வந்து சாப்பாடு இல்லையா? எல்லாத்திலையும் நம்ம என்ன பண்றோம்? மொத்தமா சொல்றேன், சுத்தம் வந்து நமக்குள்ள இருக்கும். சுத்தம்னா எத்தனை வகுப்பு இருக்கு? புத்தியோட சுத்தம் இருக்கு, மனசுடைய தூய்மை என்பது இருக்குது, உணவுடைய தூய்மை இருக்குது. உணவை சாப்பிடும்போது கூட எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய உணவு என்பது ரொம்ப இல்லையா மசாலா, பொரிச்சது, அது இது விதவிதமான ஊறுகாய், பக்கோடா சாப்பிடுறது இல்லையா? புளிப்பு, ஊறுகாய், சரி இதெல்லாம் என்னன்னு சொன்னால் சுத்தமான ஆகாரம் கிடையாது. சில பேருக்கு வந்து ஓகே, அவங்களுடைய உடல்நிலை காரணமாக இல்லையா, அது ஏதாவது தேவைப்படுது, ஏதாவது காரணத்தினால ஒரு ரீசனுக்காக ஏதாவது கொஞ்சம் அவங்க சாப்பிட வேண்டியிருக்குன்னா அது அதையும் சாப்பாடா சாப்பிட்டா அப்ப இது கூட நம்ம என்ன வேண்டியிருக்கு? கவனம் என்பது நம்ம வைக்க வேண்டியிருக்கு. சோ இந்த கவனம் வைக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம யோகம் என்னவா இருக்கணும்? அகண்ட யோகமாக இருக்கும். என்னது? அந்த நிலை என்பது அகண்டதாக இருக்கணும். கூடவே என்ன இருக்குன்னா அது தீவிரமாக இருக்கணும். அகண்டுன்றது கண்டினியூஸா இருக்கிறது 7வது பாயிண்ட். 8வது வந்து அது தீவிரமாக இருக்கும். ஏன்னா அந்த தீவிரமாக இருக்கும் பொழுதுதான் அந்த எப்படி வந்து இரும்பு உருகி இல்லையா, அது நல்லா மெல்ட் ஆகி தண்ணி மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்படி அப்ப நீங்க எப்படி வேணா அதை என்ன பண்ணலாம், உங்க விருப்பத்துக்கு மோல்டு பண்ணிக்கலாம். அப்போ இன்னொன்னு கூட, ஒரு நிரந்தரமா என்னதான் சூட ஏறும், அது வேற விஷயம் இல்லையா? பழைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? தென்னாலிராமன் கதைன்னு சொல்லி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அவர் புத்திசாலி யார் இருந்தாங்க? ரொம்ப புத்திசாலி அந்த தேசத்துல மந்திரி. அவர் முக்கியமா அக்பர் என்பது பெரிய ராஜா இல்லையா? அப்போ ஒரு போட்டி வச்சாங்க. கடும் குளிர்ல வெளியில வந்து ஒரு குளத்துக்குள்ள ஒருத்தரை நிக்க வச்சுட்டு அடுத்த நாள் வரைக்கும் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசு தொகை கிடைக்கணும். ஒருத்தர் போய் என்ன ஆனாலும் சரி பரிசு தொகை வாங்க நின்றுட்டார். நின்று காலையில வந்த உடனே அப்ப மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ எப்படி நின்ன இவ்வளவு குளூர்ல அப்படின்னு. அங்க தூரத்துல ஒரு லைட் இருக்குல்ல, அந்த லைட்டை பார்த்துட்டே அதுலயே என்னுடைய மனசை லைத்துட்டு அப்படியே இருந்தது. இப்ப மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஓஹோ அந்த லைட்டு வெளிச்சம் தான் உனக்கு என்ன வந்திருக்குது, சூடு கொடுத்துருக்குது, அதனால நீ உனக்கு குளிர்ல, அதனால நீ என்ன ஆயிட்ட, இதெல்லாம் வின் பண்ணிட்டேன். அவர் சொல்றாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் சூடு வரல, ஒன்றும் வரல, அது வந்து நான் கஷ்டப்பட்டு தான் பண்ணினேன் அப்படின்னு. தென்னாலிராமன்கிட்ட போய் இந்த மாதிரி அவரே இருந்தாரு. சரி, அவருக்கு பிரைஸ் எல்லாம் கிடையாது, அனுப்பிட்டாங்க. இப்ப அடுத்த நாள் தென்னாலிராமன் அவைக்கு வரவே இல்லை. எல்லாரும் எங்க தென்னாலிராமன் வரவே இல்லை, வரவே இல்லை, டைம் ஆகி போச்சு, போய் கூட்டிட்டு வா. போனா அவரு வீட்டுல சொல்றாரு, வந்த காவலர்கிட்ட சமையல் பண்ணிட்டு இருக்கேன், வந்துருவேன்னு சொல்லுங்க போய் அப்படின்னு. சமையல் பண்ணிட்டு இருக்காரு, போய் சொல்றாரு. 1 hour ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 4 மணி நேரம் ஆகுது. ராஜாக்கு கோவம் வந்துட்டுது. என்ன சமையல் பண்றான் உலகத்தில் இல்லாத சமையல் அப்படின்னு படையோட வந்து, என்ன பண்ற தென்னாலிராமா? ராஜா வந்துடுற ராஜா, சமையல் பண்ணிட்டு இருக்கேன். நீ அப்படி என்ன சமையல் பண்ற, இன்னும் என்ன ஆகல, நீ சமைச்சு முடிக்கலான்னு வெளியில பார்த்தா, உள்ள வந்து பார்த்தா மேல கூரையில ஒரு சட்டியை கட்டி இருக்கிறாரு, நெருப்பு இங்கே போட்டிருக்கிறாரு. அது கேட்டாரு, கொஞ்சமாவது உனக்கு, நீ எல்லாம் ஒரு மந்திரியா, இங்க நெருப்பு போட்டு அது எப்ப அது மேல போய்
சட்டியில வந்து நீ எப்ப சாப்பிட்டு எப்ப அவைக்கு வருதுன்னாரு. அவர் சொன்னாரா, ராஜா, குளம் அங்க இருக்கு, ஸ்ட்ரீட் லைட்டு அங்க இருக்கு, அவனுக்கே அந்த சூடு வந்து நைட்டெல்லாம் அவன் வந்து சூடா இருந்திருக்கானா, ஏன் இந்த சோறு வேகாது அப்படின்னு. அப்பதான் ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த முட்டாளாவோட அறிவெல்லாம் கேட்டு நானும் முட்டாளாகி என்ன பண்ணேன், சொன்னேன்னு அப்புறம் சொன்னேன், இல்ல வா, அதெல்லாம் அப்படியெல்லாம் வேகாது, எனக்கு புரிஞ்சுதுங்க என்ன சொல்ல வரேன்னு, அவனுக்கு பிரைஸை கொடுத்துட்றேன் வாடா. அந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை வேணும்னா இல்லையா, அரிசி ஃபுல் இதுல வச்சுட்டீங்க இல்லையா, ஃபுல்லா வச்சுட்டீங்க கேஸ்ல, அப்புறம் திரும்பியும் 5 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டீங்க, அப்புறம் திரும்ப 1 மணி நேரம் விட்டு திரும்பி ஆன் பண்றீங்க, எப்ப வேகுது அரிசி? அப்ப என்ன சொல்றாருன்னா, அகண்டதாக இருக்கணும், தொடர்ச்சியாக இருக்குது, இன்னொன்னு அது எப்படி இருக்கணும், தீவிரமாகவும் இருக்கணும். இதுல கவனம் செலுத்து. நாள் முழுவதும் என்ன பண்ணணும், அது எங்கேயும் போது கட் ஆக கூடாது, கூடவே என்னவா இருக்கணும், அது தீவிரமாக எப்படி நம்ம இருக்கணும், இதுல நம்ம வந்து என்ன பண்ணணும், இங்க வந்து கவனம் வைக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இவ்வளவெல்லாம் செஞ்சாலும் கூட அதற்கு என்ன வேணும் ஆதாரம், இதெல்லாம் செய்யணும்னு வச்சுட்டோம் இல்லையா, கவனம் வைக்கணும், ஓகே, இதெல்லாம் அனுபவம் பண்ணணும். ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன அப்படின்னா, அதற்கு ஆதாரம் வந்து திட சங்கல்பம். உலக ரீதியில கூட பிராமணர்களை நீங்க பார்த்திருப்பீங்களே, ஏதாவது பண்ணணும்னாக்கா தண்ணியை எடுத்து சபதம் பண்ணுவாங்க இல்லைன்னா திட சங்கல்பம் பண்ணுவாங்க. இந்த உலகம் கிரியேட் ஆயிருக்குது, உங்க வாழ்க்கையில கூட நீங்க தான் அச்சீவ் பண்ணியிருக்கிறீங்க, எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை ஒண்ணு அடையணும்னா அதை அடையும் வேணும்னு நினைக்கும் போது நிறைய தடைகள் வரும். ஒரு வீடை கட்டுறீங்க, ஒரு வேலைக்கு போறீங்க, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போகணும்னா எய்ம் வச்சிருக்கிறோம், ஆனாலும் என்ன இருக்கும், அதுக்கு நிறைய தடைகள் வரும். ஆனா யாருக்கு திட சங்கல்பம் இருக்கு, நான் செஞ்சே முடிப்பேன் அப்படின்றவங்களுக்கு, வீடு கட்ட போறீங்கன்னா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வரலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க ப்ராப்ளம் வரலாம் இல்லையா, எது வந்தாலும் இயற்கை கூட ஒத்துழைக்காம போகலாம், எத்தனையோ விஷயங்கள் இடையில விட்டுட்டு போயிடுறாங்களே, செய்ய முடியும். காரணம் என்ன, எதுல கிடையாதுல, திடமான சங்கல்பம். பாபா சொல்றாரு, தர்த்தி சோடு தர்மனா சோடு, தர்த்தியை பிளந்தாலும் சரி என்னுடைய தர்மத்தை விட மாட்டேன் இல்லையா. அப்போ அந்த ஒரு திட சங்கல்பம் நமக்குள்ள என்ன பண்ணணும் இருக்கும். அப்ப என்ன திட சங்கல்பம், நம்மள வந்து சங்கல்பம் இல்லாததுனால நம்ம வாழ்க்கை வந்து இந்த கவனம் வைக்க முடியாம போகுதோ, இல்லைன்னா அச்சீவ் பண்ண முடியும்னா, முதல்ல வந்து சோம்பேறித்தனம். எல்லாருக்கும் தெரியும், பாபா சொல்றாரு 5 விகாரங்கள் இருக்கு இல்லையா, 6வது 7வது என்ன, சோம்பேறித்தனமும் கவனக்குறைவு இல்லையா. இன்னைக்கு அமர்ந்த வேலை எந்திரிக்க முடியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ரொம்ப டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன் இல்லையா, நாளைக்கு இது டபுளா பண்ணிடுவேன் நானு, இன்னைக்கு விட்டுருவோம், நல்லா குளிர அடிக்குது, பனி அடிக்குது, ஏதோ ஒரு காரணம் சொல்லி என்ன பண்ணுவோம், அதை வந்து அப்ப இது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாயை கும்பல் இருந்து பிரிச்சு, எப்படி எதிரிய கும்பல் இருந்து தனிப்படுத்தி அங்க கொண்டு போய் அவனை கொண்டுடுறாங்களோ, அந்த மாதிரி இந்த மாயை என்ன பண்ணுதாமா, நம்மள இங்க இருந்து தனியாக எடுத்து அந்த பக்கம் போய் நம்மளுடைய இந்த வாழ்க்கையிலிருந்து ரொம்ப விலகி போறக்கூடிய. அப்போ நமக்குள்ள ஒரு பொழுதும் என்ன இருக்கக்கூடாது, கேர்லெஸ்னஸ். இது வந்து கேர்லெஸ்னஸ், அலட்சியம் இல்லை, அலட்சியப்படுத்துறது. பாபா சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் திடமாக இல்லையா, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜாதி ஜானகி கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க இல்லையா. நான் கூட உங்களுக்கு அனுபவம் சொல்லியிருக்கிறேன், மெட்ராஸ்ல வந்து ஒரு ப்ரோக்ராமுக்கு வரும்போது ரொம்ப டயர்டா இருக்காங்க எல்லாரும், சேவையெல்லாம் பண்ணி தாதி வந்திருக்காங்க, மெகா ப்ரோக்ராம் நடக்கும். அடுத்த நாள் காலையில லேட் நைட்டு தான் போய் படுத்திருக்காங்க. சிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, டயர்ட்ல எல்லாம் படுத்துட்டாங்க.
ஆதி ஜானகி வந்து பார்த்தா கீழே தான் அந்த படிக்கட்டு இறங்கி அங்க ஒரு கேட் இருக்கு, அந்த வெளியில வந்து அங்க பாபா தாதி வந்திருக்காங்க. எல்லாரும் யாரும் எழுந்திரிக்கல. இவங்களுக்கு அது பூட்டி இருக்கு, அந்த படிக்கட்டுலயே உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்கு. அப்போ கொஞ்ச நேரம் லேட்டா எழுந்திரிச்சு வந்த போது தாதியை உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி தாதிக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது மதுபனில் இருந்து ஒரு டைம் அகமதாபாத்துக்கு போகும்போது எப்போதும் தாதிக்கு பின்னாடி இன்னொரு வண்டி வரும் எப்போதும் இல்லையா, அவங்களுக்கு டோலி அவங்க திங்ஸ். நான் கார் ஓட்டிட்டு போறேன் அவங்களுக்கு. திடீர்னு பின்னாடி வண்டி வருதா சங்கர்னாங்க, தாதி வருது. சரி வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டுனா. சரி நான் ஓரம் கட்டு. நீ யாரு அவங்களும் ஓரம் நம்ம வண்டி நின்று பின்னாடி நின்று இருந்தாங்க. அது நின்ற பிறகு இறங்கி போய் இப்போ டிராஃபிக் கண்ட்ரோலு ஈவினிங் மெடிடேஷன் 7 to 7:30 யாரும் உள்ள பேசாம அது இது பண்ணாம யோகா பண்ண சொல்லு, நம்மளும் யோகா பண்ணலாம் அப்படின்னு நான் இறங்கி போய் சொல்லிட்டு வந்து அப்புறம் வண்டி எடுத்துட்டு போனேன். இப்ப என்ன எக்காரணத்தை கொண்டு எதனாலையும் என்ன பண்றது கிடையாது, அந்த நியமத்தையோ அந்த சோம்பேறித்தனம் என்பதை ஒரு பொழுதுமே அனுமதிக்க கூடாது. அது இப்ப சொன்ன மாதிரி என்ன, அது அதாவது கேர்லெஸ்னஸ் இருக்கக்கூடாது. சோம்பேறித்தனம்னா என்ன, சோம்பேறித்தனம்னா இதுதான், அலர்ட்னஸ் இல்லை இல்லையா, அலர்ட்டா இல்லை. உட்காந்து யோகா பண்றோம், அமிர்த வேலை யோகா பண்றோம், ஈவினிங் யோகா பண்றோம், கிளாஸ் முடிஞ்ச பிறகு யோகா பண்றோம். நம்மளே நம்ம செல்ஃப் செக்கிங் பண்ணணும். நான் வந்து அலர்ட்டா உட்காந்து யோகா பண்றேன்னா இல்ல வந்து நமாஸ் படிக்கிறேன்னா. நமாஸ் படிக்கிறது தெரியும் தானே, எப்படி படிக்கிறாங்க முஸ்லிம்ஸ் எல்லாம் கடவுளுக்கு இப்படியே. அப்ப நம்ம நேரா உட்காந்து நம்ம அலர்ட்டா இருந்து பாபாவை பண்றோமா? அது கூட என்ன பண்றாங்க, நம்ம எல்லாம் ரொம்ப ஞானி ஆத்மாக்கள் தானே, அதுக்கு கூட ஒரு ரீசன் வச்சிருக்காங்க. ஞானி கிட்ட பேசி வின் பண்ண முடியுமா? அதுக்கு அவர் சொல்றாரு, நம்ம ரமேஷ் பாய் இல்லையா, அவர் பெரிய சீனியர் பிரதர்ஸ்ல எப்படி நிறுவர் பாய் ரமேஷ் பாய். ஒரு டைம் அந்த காலத்துல பாபா காலத்துல ஒருத்தர் முன்னாடி உட்காந்து முரளி கேட்டுட்டு இருக்கும்போது யோகா பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, இப்படி இப்படின்னு யோகா பண்ணிட்டு இருக்காரு. அவர் 2-3 டைம் அப்படி இப்படி தட்டி பார்த்தாரு, அவருக்கு கண்ட்ரோல் இல்லை. தலை தானா என்ன ஆகுது, போகுது. அப்புறம் கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் கேட்டாரு, என்ன பிரதர் கிளாஸ்ல ஒரு இவ்வளவு இதா இருக்கீங்க, ஒரு அலர்ட்டா இருந்து கேட்காம இப்படி பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, ரமேஷ் பாய் உங்களுடைய திருஷ்டி அந்த மாதிரி, உங்க திருஷ்டிக்கோன்னா நீங்க பார்க்கக்கூடிய பார்வை அந்த மாதிரினார். நான் என்ன இப்படி தப்பா பார்வை பார்த்துட்டேன்? ஆமா, நான் பாபாவுடைய அன்புல அவருடைய முரளியில மூழ்கி அதீந்திரிய சுகத்துல நான் ஆடிட்டு இருக்கேன். நீங்க என்ன கேட்டா அப்ப இந்த மாதிரி இருக்காங்கன்றாரு. ஆமா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருந்தது, ஏதாவது தூங்கிட்டு அட்டென்ஷனா இருக்கான்னு கேட்காம என்ன சொல்றது அவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்காங்க. பாபா சொல்ற என்னென்ன உங்களுக்குள்ள என்ன இருக்கணும், கேர்லெஸ்னஸும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி சோம்பேறித்தனம் என்று கூடாது இருக்குங்க. ரொம்ப அலர்ட்டா இருந்து அட்டென்ஷனா இருந்து என்ன பண்ணணும், நம்ம சொன்ன மாதிரி. மூணாவது என்னன்னா அசுத்தம். அசுத்தம்னா என்னென்ன வருது ஏற்கனவே சொன்னது, அது இதுல 8 அசுத்தங்கள் சொல்லப்படும். எல்லாமே 8 8 அசுத்தங்கள் என்ன, புத்தியோடைய அசுத்தம் இல்லையா. பாபா கிட்ட கனெக்ட் பண்ணும் போது என்ன ஆகுது, புத்தி தெய்வீக புத்தி ஆகுது இல்லையா, பாரஸ் புத்தி ஆகுது இல்லையா, தங்க புத்தி ஒன்றும் அந்த மாதிரி. பத்தர்னா கல் புத்தியிலிருந்து பாரஸ் புத்தின்னு சொல்றோம். இப்போ புத்தி வந்து நமக்கு வேற ஏதாவது இருக்குது. இப்போ புத்தி வந்து உலகாயுத விஷயத்துல இருக்குது,
யாரு சீஃப் மினிஸ்டர், யார் பிரைம் மினிஸ்டர், இன்னைக்கு என்ன அரசியல். சரி, அது வந்து ஒரு இதுக்காக ஓகே, ஒரு அவேர்னஸ்க்காக தெரிஞ்சுக்கலாம். பட் அதே இருந்தா உங்களுக்கு என்ன ஆகும்? அங்கதான் மனசு போகும். இப்போ புத்தி எங்க இருக்குது? இப்போ புத்தியுடைய சுத்தம் என்பது தேவை இருக்குது. அதே மாதிரி மனதுடைய சுத்தம். உங்களுடைய மனதுடைய சுத்தம் என்ன? உங்க பார்வை, உங்களுடைய உள் உணர்வு, விருத்தி, இதெல்லாம் என்னது? மனதுடைய சுத்தம். அப்புறம் உடலுடைய சுத்தம். எல்லாருக்கும் தெரியும். நம்ம போறோம், குளிக்கிறோம், பாத்ரூம் போறோம், எல்லாம் பண்றோம். அது என்ன இருக்கு? நம்ம வந்து துணி வந்து எல்லாம் மாத்தணும், பண்ணணும், அதெல்லாம் இருக்கு நமக்கு இல்லையா? அப்போ இது ஒரு அசுத்தம். அந்த அசுத்தத்தை சுத்ததாகும். அதே மாதிரி சாப்பாடு. சரி, இங்க சாப்பாடு ரொம்ப சிம்பிளா இருக்கணும், அதே டைம்ல ஹெல்த்தியா இருக்கணும். அதே மாதிரி அதுல ரொம்ப மசாலா அது இது ஜெயந்தி வரலாம் பார்க்கணும். இப்பெல்லாம் அவங்க எதுவுமே எடுக்கிறதே இல்லை. எண்ணெயே யூஸ் பண்ணலாம். அன்னைக்கு பண்ணலான்னு கிச்சன்ல எண்ணெயே இல்லை, சும்மா கொஞ்சம் இது போட்டு. நேற்று கூட மீட்டிங் நடக்கும்போது ஃபேமிலி மீட்டிங்ல சொன்னாங்க, பாபா அவங்கள அந்த இடத்துல வச்சிருக்காரு. இப்போ வந்து சீஃபா பிரம்மகுமாரிஸ் நம்ம மோகினி பென். அப்போ அவங்க வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஆளுமையும் வந்து நான் நிறைய வந்து மாற்றத்தை நான் பார்க்கிறேன். பாபா அவங்கள வந்து எப்படி பயன்படுத்துறாருன்னு. அதே நேரத்துல வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்றாங்கன்றத நான் ஃபாலோ பண்றேன்னா இல்லை அப்படின்னாங்க. எந்த விஷயத்துல ஃபாலோ பண்ணணும்னா, இனிமேல்லாம் நீங்க எங்கேயும் போக வேண்டாம், மதுபன்லயே இருங்கன்னு என்ன சொல்றாங்க. இந்தியாவுக்கு வந்தாலும் எங்கேயும் டிராவல் பண்ண வேண்டாம், இனிமேல இங்கேயே இருங்க அப்படின்றாங்க. அது இன்னும் நான் வந்து அவங்களுக்கு ஒபேவா இல்லை அப்படின்னாங்க. கடைசியில இவங்க சொன்னாங்க, அதுல மாத்திரம் ஒபே ஆயிடாதீங்க, ஏன்னா நீங்க இங்க வரவே மாட்டீங்க. அவங்க சொன்னாங்கன்னா அது பாசிட்டிவான வேலை தானே. பாசிட்டிவ்னா அஃப்கோர்ஸ் என்ன, இங்கத்து அவங்க யூரோப்புக்கு இதுக்கெல்லாம் பொறுப்பா இருக்காங்க, வரணும் போகணும் அதெல்லாம் இருக்கு. இந்தியாவில் கூட நிறைய இடங்கள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீனியரா ஆக்டிவா இருக்கிறவங்க வந்து யாருமே கிடையாது இல்லையா? அது சொன்னாங்க, உங்களுக்கு இது டச் வுட், இது நல்லா இருக்குது அப்படின்னாங்க. பாடியிலேயே அவங்களுக்கு இப்போ ஏறக்கூடிய 76 ஆக போகுது. அவங்க எந்த வகையான இது இல்லாம நல்லா ஏஞ்சல் மாதிரியே பாபா சொன்ன மாதிரி போறாங்க. அதுக்கு மெயினான காரணம்னா அவங்க ரொம்ப ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கவனம் இருக்கு. இல்லைன்னா வெரி சிம்பிள். அதே மாதிரி நிறைய கூட இப்ப கூட போறாங்க. ஜான்வரியில வந்து 1 வீக் சென்னை போறாங்க. அதே மாதிரி அடையார் சென்டர் கூட அவங்க ஒரு பெரிய ரீட்ரீட் சென்டர் கட்டியிருக்காங்க, 300 பேர் தங்குற மாதிரி புதுசா சென்னைக்கு பக்கத்துல. ஸோ அது கூட ஓப்பனிங்க்கு வந்து கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் நான் கரூருக்கு போனேன். கரூர் கூட லாஸ்ட் இயர் போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மதுரையில கூட அவங்களுடைய ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ பெரிய ப்ரோக்ராம் தமிழ்நாடுல எல்லாம் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு இருக்குது, போக போறாங்க. ஸோ அது என்ன, அது வந்து உணவும் ஒரு முக்கியமான நமக்கு என்ன இருக்கு, இந்த வாழ்க்கைக்கு நமக்கு வந்து இருக்கு. உணவு வந்து இருக்கு, உடல் சுத்தம், அதே மாதிரி சாப்பிடுறது. அதே மாதிரி பொருள் தன் இல்லையா, அதாவது நம்மளுடைய செல்வத்துடைய சுத்தம் இல்லையா, எந்த வகையை நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் இல்லையா, நல்ல முறையாக சம்பாதிக்கிறோமா, அந்த 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 பணத்தை கூட நல்ல வழியில் நம்ம பயன்படுத்துறோமா இல்லையா. அப்போ சில பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து அதனாலையும் உதவி பண்ணணும்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் தான். இப்ப பிகேக்குள்ளேயே உதவி பண்ண என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பிகே கூட இப்போ வந்து ஒருத்தருக்கு மதுபனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்தியாவில அப்படி ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க. அவங்களுக்கு எதை ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். இல்லை ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு, அவங்களுக்கு வந்து மருந்து வாங்குறதுக்கு அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாது, அது ஹெல்ப் பண்ணலாம். பட் நீங்க வந்து இன்னொருத்தருக்கு
ஏதோ பிஸ்னஸ் பண்றேன், ஒரு 10,000 பவுண்டு கொடுங்க, ஏதோ ஒண்ணு கேட்குறாங்க, நீங்க கொடுத்துட்றீங்க. நாளைக்கு அவர் திருப்பி கொடுப்பார். அப்ப நீங்க போய் இங்க உட்கார்ந்தா யோகா வருமா? அவர் தான் வந்து நிற்பாரு. அவரும் சென்டருக்கு வர மாட்டாரு. ஏன்னா வந்தா உங்களை ஃபேஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன ஆகாது? இப்ப வெளியில போறோம், ஒருத்தருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுது. சரி, ஆக்சிடென்ட் ஆன பிறகு என்ன பண்ணலாம்? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? வேண்டாம், பண்ணணும் இல்லையா? சில நேரத்துல நம்ம கொண்டு போய் விட்டா நீ தான் பண்ணேன் அதெல்லாம் இந்தியாவில் அது ரொம்ப. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆட்டோவோ காரோ ஆம்புலன்ஸ் கூட்டி அவங்களுக்கு போறதுக்கு பணம் கொடுக்குறீங்க, அது வேற விஷயம். பட் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா இல்லையா, அப்ப என்ன ஆகும்? நீங்க கொடுத்தது சகயோகம், உங்களுக்கு என்ன ஆகுது? சகயோகத்துக்கு போடுறதுக்கு யோகமே வர்றதில்லை. அப்போ அதையே வந்து நீங்க பாபா ஒரு சென்டரை திறக்கிறதுக்கோ இல்ல வேற எதுக்காவது, இது இன்வெஸ்ட்மெண்ட். அது வந்து செலவு, இது வந்து என்னது? இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? நீங்க ஒரு பணத்தை போடுறீங்க, அதன் மூலியமா மறுபடியும் என்ன ஆகுது? உங்களுக்கு வருமானம். பாபாவுடைய சேவை, பாபாவுடைய இது நேரம் ஆன்மீக ரீதியாக வந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து அதே மாதிரி நம்ம தொடர்பு இல்லையா, நம்ம எந்த சங்கத்துல வரும், யாரு கூட தொடர்புல வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். பாபா சொல்றாரு, நம்ம எந்த மாதிரி புத்தகம் படிக்கிறோம், எந்த மாதிரி பார்க்கிறோன்றதெல்லாம் தாண்டி நம்ம எந்த மாதிரி ஆட்கள் நம்மள ஆன்மீகமா முன்னேற்றக்கூடியவங்களாக இருக்காங்களா இல்லையா, அது ரொம்ப கவனப்படும். அதே நேரத்துல இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லையா, உங்களுடைய சூழ்நிலை இருக்கு இல்லையா, நீங்க எங்க தங்கியிருக்கீங்க சுத்தத்தா சொல்லும் போது என்ன அப்படின்னா, நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? உங்க வீடா, உங்க பெட்டா, உங்களுடைய ரூமா, அவங்களுடைய ஆபீஸா, எங்க வந்தாலும் ஒரு அலௌகிக்க தன்மை தரும் இல்லையா. உலக ரீதியாக எதையாவது பார்த்தா வேற சங்கல்பம் வராம நல்ல ஆன்மீக விஷயங்களை தூண்டக்கூடிய ஸ்லோகன்ஸ், அந்த மாதிரி நீங்க வாத்தாவரன் சொல்றோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வீடு வச்சிருக்கிறீங்க, ரூம் வச்சிருக்கீங்க அப்படின்றது கூட நீங்க திட சங்கல்பம் என்பது வைக்கணும். அதே மாதிரி இந்த ஆன்மீக வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து என்னது? அசுத்தத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அதே நேரத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது என்ன ஆகும்னா, இந்த நல்ல யோகா பண்றோம், இதெல்லாம் ஃபாலோ பண்றோம்னா நம்ம நல்ல ஒரு யோக நிலையை அனுபவம் பண்ணுவோம். யோக நிலையை அனுபவம் பண்ண உடனே நமக்குள்ள ஒரு அபிமானம் வந்துடும். நான் நல்ல ஒரு யோகி, எனக்கு நல்ல யோகா வருது. இப்ப நான் வந்து அப்படி யோக நிலை வந்த உடனே மத்தல பார்ப்போம், இவங்கெல்லாம் புதுசு, இவங்களே இப்பதான் இவங்களுக்குள்ள என்ன தெரியும் அப்படின்னு சூக்ஷமா ஒருத்தருக்கு என்ன வந்துடுது? இந்த அபிமானம் என்பது வருது. இந்த அபிமானம் வராம பார்த்துக்கணும். அது பாபா கொடுத்தது நமக்கு இல்லையா. இந்த அனுபவம், இந்த இதை வந்து யாரு கொடுத்தது? பாபாவுடைய. அது வந்த உடனே நீங்க இந்த அபிமானத்துல வந்தீங்கன்னா திரும்பி உங்களை என்ன பண்ணிடும்? கீழே வந்து தள்ளிடும். அப்போ ஒரு பொழுதும் அபிமானத்துல வரக்கூடாது இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு பொழுதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? செல்ஃப் கான்பிடன்ஸ் இழக்கக்கூடாது. இப்போ எப்படின்னா, நம்ம முயற்சி பண்றோம், நம்மனால முடியாம போயிடுது. முடியாம போன உடனே இதெல்லாம் நம்மனால முடியாது போல் இருக்குது, இது நம்மளுடைய இல்லை, இவ்வளவு நாள் முயற்சி பண்ணேன், நான் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணேன், தபஸ்யா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையை வந்து விட்டுரும். இதுல கூட நம்ம கவனம் இருக்கு. இந்த ஆன்மீக வாழ்க்கையில நீங்க வந்து அந்த மாதிரி தன்னம்பிக்கை ஒரு பொழுதும் என்ன பண்ணக்கூடாது? நம்ம வந்து இழக்கக்கூடாது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணோம்னா, இதுதான் பழக்கத்தை வந்து நம்மளால மாற்ற முடியல அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக மாறும். கூட இருக்கிறது யாரு? பாபா இல்லையா. நம்ம வீக்கா இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறது யாரு? பாபா. அவர் கண்டிப்பா நம்மள
மாத்துவார். சில பேர் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒத்து வராது. சிலர் என்ன பண்றாங்க, ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, இந்த கல்லை உடைச்சிடலான்னு உடைச்சு பார்த்துட்டு இது முடியாது போல் இருக்குன்னு விட்டுருவாரு. இன்னொருத்தர் ஆள் என்ன சொல்லுவாரு, எதுக்கு சும்மா முயற்சி பண்ணணும், அதான் உடையாதுன்னு தெரியுமில்ல அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்ல, யார் சொன்னது உடையாதுன்னு சொல்லி, கொடு நான் உடைச்சு காமிக்கிறேன். அப்போ நீங்க யாரு இல்லையா? அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு விட்டுறீங்களா, இல்ல முன்னாடியே முடிவு பண்ணிடுறீங்களா, இல்ல என்ன இருந்தாலும் இது என்ன ஆகுவேன், நான் உடைச்சே தீருவேன் அப்படின்ற உறுதியான திட சங்கல்பம் உங்களுக்குள்ள இருக்குதா? அந்த மாதிரி திட சங்கல்பம். கடைசியாக நீங்க பார்க்க வேண்டியதுன்னா, என்னுடைய முன்னேற்றம் தான் பார்க்கணுமே தவிர்த்து மற்றவர்கள் ஏன் எப்படி இருக்காங்க, இவர் 20 வருஷமா இருக்காரு, 30 வருஷமா இருக்கிறாங்க, நான் 2 வருஷம் தான் ஆகுது, இவங்களே மாறாம இருக்காங்க, நம்மள நான் எப்படி மாற முடியும் இல்லையா இப்படின்னு அவங்கள கம்பேர் பண்ணி இல்லையா, பலவீனமான ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஃபாலோ ஃபாதர் தானே பாபா சொல்ற. ஆனா நம்ம என்ன பண்றோம், வீக்கான ஸ்டூடெண்ட்டை பார்க்குறோம், வீக்கான இருக்கிறவங்கள பார்த்துட்டு இவங்களுக்கே முடியலையே, அதனால நம்மனால எங்க முடியும் அப்படின்றது என்ன ஆகுது, நமக்குள்ள நம்ம முன்னேற்றத்தை பார்க்கணுமே தவிர்த்து மற்றவர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பொழுதுமே நான் மற்றவர்களை பார்க்க மாட்டேன் இல்லையா, சோம்பேறித்தனம் இருக்க மாட்டேன், கேர்லெஸ்னா இருக்க மாட்டேன், அசுத்தத்தை உள்ள கொண்டு மாட்டேன், என்கிட்ட ஒரு பொழுதும் என்ன இருக்கக்கூடாது, அபிமானம் வர அனுமதிக்க மாட்டேன் இல்லையா. அதே மாதிரி ஒரு பொழுதும் யோகாக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, குறைய விடவே கூடாது இல்லையா, செல்ஃப் கான்பிடன்ஸை விடக்கூடாது, பழக்கத்தை கண்டிப்பா மாத்துவேன், அதுல என்ன இருக்கணும், உறுதி இருக்கணும். இந்த மாதிரி 8 விஷயங்கள் நீங்க கவனம் வச்சால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா முதல்ல அந்த 8 விஷயங்கள் ஒவ்வொன்றா அனுபவம் பண்ணணும். பாபா கூட இல்லையா, பரமாத்மா, ஆத்மா பத்தி, பரமாத்மா குணங்கள், சக்திகள் அதெல்லாம் பண்ணிட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது 8 என்ன பார்க்கணும், 8 அனுபவம் பண்றது, அதான் எய்மு. ரெண்டாவது என்னது, அட்டென்ஷன் எதுல கவனம் வைக்கணும் இல்லையா, இந்த மாதிரி அட்டென்ஷன் வச்சு நீங்க வந்தீங்க. மூணாவது தான் திடசங்கல். இதெல்லாம் திடசங்கல்பம் இப்ப சொன்னதில்ல, அட்டென்ஷன் எதுல வைக்கணும்ன்றதை பார்த்தா திடசங்கல்பம் வைக்கணும். அப்ப என்ன ஆகுனா கடைசியில ஏகாகிரதா, கான்சென்ட்ரேஷன். அவர்கிட்ட என்ன வரும், கான்சென்ட்ரேஷன் இல்லையா. கான்சென்ட்ரேஷன் மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு, நீங்க தபஸ்யா பண்றதுக்கு, அந்த ஸ்டேஜ் அடையிறதுக்கு தீவிர புருஷார்த்தம்னு சொல்லலாம், இல்ல அந்த யோக அக்னி இல்லையா, அந்த அக்னி ஜுவாலாமுக்கி அதோடைய அனுபவத்தை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு ஏக்கு லகன் அப்படின்னா ஒரே ஒரு பாபா கூட என்ன பண்றோம், வேற எதுவும் கிடையாது, நம்மளது வேற எங்க போதில்லை, அவர் கூடவே ஈடுபட்டுக்கூடும் இல்லையா. ஏக்காகிருத்தன்னா என்ன, ஏக்கு லகன்னா ஒருத்தர் மேலேயே கவனம் வைக்கும், லகன்னா ஈடுபாடு, வேற எதுலயும் ஈடுபாடு. அதே மாதிரி ஏகாகிருத்த அப்படின்னு என்னது, அவர் ஒருத்தர் மேலேயே வேற எங்கேயும் இல்லை. அதே மாதிரி அவர்கிட்டயே எல்லா சம்பந்தம் வைக்கிறோம் இல்லையா. அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, யோகா நல்லா வரும். இப்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்க ஓகேவா, கான்சென்ட்ரேட் பண்ண பிறகு அதை டிஸ்டர்ப் பண்றது என்ன, அது ஒண்ணு இருக்கு இல்லையா. அப்ப என்ன டிஸ்டர்ப் பண்ணோம்னா, நம்ம தெய்வீக பரிவாரம் வந்துடுறாரு. வெளியில இருக்கிறவங்கள சிம்பிளா என்ன பண்ணிடுவோம், அஞ்ஞானிகள்னு என்ன பண்ணுவோம், முற்றுப்புள்ளி வச்சிருவோம், இல்லைன்னா விட்டுருவோம். ஆனா தெய்வீக பரிவாரத்துக்குள்ள நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், கண்டிப்பா யோகா வராது. எங்கேயோ நமக்குள்ள என்ன இருக்கு,
ஒரு உரசல் இருக்குங்கும் போது யோகா பண்ண போனா அங்க என்ன ஆகுதும் உங்களுக்கு மனசு ஆகாது. அப்ப என்ன ஆகும்னா தெய்வீக பரிவாரத்தில் இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வீணான எண்ணங்கள்ல போய் இந்த சக்கரத்துல மாட்டிக்கும். இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, இந்த ஃபேமிலியில இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி செய்யறாங்க போது இந்த சக்கரத்துல நீங்க அதான் என்ன பண்றாங்க, அபிமன்யு தானே இந்த சக்கர வியூல போய் மாட்டிக்கிறாரு, உள்ள போறாரு, ஆனா வெளியே வர்றதுக்கு வழி தெரிய மாட்டேன். அப்படின்னா இதை உள்ள கொண்டு போயிடும், நம்மள அப்படியே உள்ள கொண்டு போயிட்டு நம்மள வெளியே வரக்கூடாது. ஏன்னா எல்லாம் குறைகள் தானே பார்ப்போம். எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு குறைகள் இருக்குதான் செய்யுது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த சக்கர வியூல மாட்டிட்டு வீணான எண்ணங்கள் போறதுனால உங்க ஏகாகிரத சக்தி வரவே வராது. ஆனா மத்ததெல்லாம் பண்ணிட்டீங்க, இந்த ஃபைனல் இதுக்கு போகும்போது என்ன வந்துடுது, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த தெய்வீக பரிவாரம் வந்துட்டு, தெய்வீக பரிவாரம் வந்த உடனே என்ன ஆகுது, நமக்கு இந்த சக்கரத்தில் போய் மாட்டின உடனே எல்லாமே. அப்போ என்ன வேணும், அதுல ஒற்றுமை வழி. அதே மாதிரி பாபா சொல்லக்கூடிய ஏக்குமத், அவர் சொல்லக்கூடிய வழிதான் பார்க்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு அவங்க சொல்றாங்க அந்த அந்த இதுல அதுல சொல்லப்படுதுன்னா பல மத்த ஆயிப்போச்சுல. மத்தவங்க சொல்றாங்க, மத்த சன்னியாசி சொல்றாங்க, அவங்க அப்படின்னு போனா என்ன ஆகும், அது டைவர்ட் ஆயிடும் இல்லையா? இப்ப பாபா சொல்ற பரமத்து ஸ்ரீமத்துன்னு சொல்றோம், அது ஏக்மத்துன்னு என்னங்க, ஸ்ரீமத் பரமத் அப்படின்னு சொல்றோம், மன்மத் என்று. இதுக்குள்ள போயிட்டோம்னா என்ன ஆயிடும், திரும்பியும் அதே மாதிரி ஏக்கு என்ன பண்ணணும், சரண்டர். அவருடைய புத்தியை நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு சரண்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, மனசு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரச்சிந்தனை இல்லையா, நம்மளை பத்தி சிந்தனை பண்ணணும், நம்மளுடைய முன்னேற்றத்தை பண்ணணும். எத்தனையோ விஷயங்கள் அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ இருக்குது, இல்லை வேற ஏதோ விஷயத்த பேசிட்டு இருக்காங்க, நமக்கு சம்பந்தம் இல்லாத நமக்கு எதுக்கு போய் நம்ம ஏன் அதுல இன்வால்வ் ஆகும்? இல்லைன்னா அவங்க ஏன் அப்படி பண்றாங்க, அவங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட, இவங்க என்ன சொன்னாங்க, இப்படி நம்ம ரொம்ப ஆழமா அது என்ன நடந்தது, எதுக்காக நடந்தது அப்படி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மனசு என்ன ஆகாது இல்லையா, உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஆகாது. இதெல்லாம் நமக்குள்ள நடக்கிறதுல. அதனால ஒரு நம்பிக்கை ஒரு பலம். நம்ம என்ன வைக்கணும், பாபா கிட்ட ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு பலம் வைக்கணும், பரசிந்தனைக்கு கூடாது. அதே மாதிரி நம்ம நாடகத்துல அடுத்தது இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம போகிறதுக்கு, இப்ப இதெல்லாம் அச்சீவ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், மனசை கொண்டு வந்துட்டோம் எங்கத்துக்கு, பாபா கிட்ட ஏகாகிரதா பண்றோம், ஃபுல்லா யோக நிலை அக்னி நிலைக்கு வந்தாச்சு. வந்த பிறகு இந்த சுத்தி இருக்கிறது என்ன பண்றது இல்லை நம்மள, இதெல்லாம் நம்ம பண்ண முயற்சி இல்லையா. அமிர்த வேலை ஏந்திரிக்கிறது, சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, இதெல்லாம் நமக்கு பண்ணக்கூடிய செல்ஃபா பண்ணக்கூடியது இல்லையா. பாபா கிட்ட அனுபவம் பண்றது, சர்வ சம்பந்தத்தை அனுபவம் பண்றது, சர்வ சூக்ஷ்ம சக்திகளை அனுபவம் பண்றது, இதெல்லாம் நம்மளோடது செல்ஃப். இது இதை நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயம், இதை நான் தான் பண்ணணும். அதுல எதுவும் மற்றவங்க மேல என்ன பண்ண முடியாது, காரணம் அதனால எனக்கு யோகா வரலன்னு சொல்ல முடியாது. ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அந்த கான்சன்ட்ரேஷன் வராம போறதுக்கு எங்க மாற்றோம்னா இங்க மாற்றோம். புரிஞ்சுதா? அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மத்தவங்க பார்க்கணும். ஏன் பாபா அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க தங்கச் சங்கிலி எல்லாம் விட்டுட்டீங்க, அதாவது இரும்பு சங்கிலி போட்டுட்டு இருந்தீங்க, அதெல்லாம் விடுவித்து வந்தாச்சு, இங்க என்ன ஆயிடுச்சு, தங்கச் சங்கிலி போட்டுக்கிட்டீங்க. அப்ப அது போட்டுட்டா அது சங்கிலி தானே. அப்போ அடுத்தது நாடகத்துடைய பார்ட்ல நம்ம கவனம். அவங்கள பார்த்து பொறாமைப்படுறோம், இவங்கள பார்த்து பொறாமைப்படுறோம், ஏன் எனக்கு அது கிடைக்கல, எனக்கு கிடைக்கணும் தானே. எது இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணும்னா உங்களுக்கு மனதை பாபா கிட்ட வந்திருக்கிறோம், பாபா நமக்கு என்ன வேணுமோ கொடுக்குறாரு, நான் என்ன பண்றேன்னு பாபாவுக்கு தெரியும்.
இல்லையா? பாபாவுக்கு எனக்கு உள்ள டீலிங்கை தவிர்த்து இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன? இல்லையா? அவங்க நினைச்சா நம்ம ஸ்திதியை இறக்குறது, அவங்க நினைச்சா நம்ம ஸ்திதியை ஏத்துறது, அப்படி இருக்கலாமா? அப்போ என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா, நாடகத்துடைய பாட்டை ஒவ்வொருத்தரும் இருந்து பார்க்கணும். அப்படி இல்லை, எல்லாம் பண்றீங்க, ஆனா நான் அப்படி நீங்க கூட இருக்கிறவங்கள நாடகத்தை இருந்து பார்க்கலன்னா உங்களுக்கு என்ன வராது? அங்க வர. அப்ப இன்னொருத்தருக்கு நம்ம உதவி பண்ணோம்னு நல்லதுக்கு செய்யறோம்னா அவர் தான் வந்து நிக்கிறேன்றாரு இல்லையா? பணம் விஷயத்துல சொல்றாரு. வேற எங்கேயாவது புத்தி போச்சுன்னா அவங்க தான் வந்து நிப்பாங்களே தவிர்த்து உங்களுக்கு பாபா 3வது ஆளா தான் வருவார். அதே மாதிரி நாடகத்துடைய பார்ட் என்ன பண்ணணும்? சாட்சியா இருந்து பார்க்கணும், என்னுடைய பார்க்கணும். அதே மாதிரி இன்னொன்னு பாபா சொல்றாரு, கான்சன்ட்ரேட் ஆகாத காரணம்னா எல்லாம் ஓகே, சேவை பண்றோம் இல்லையா? சேவை பண்ணும்போது என்ன பண்றோம் அப்படின்னா டயர்ட் ஆயிடும். திரும்பியும் பழையபடி நம்ம யோகத்துல உட்கார்ந்தா அக்னி நிலை வருதல், தூங்கி ஓடிடும். அப்போ அதுல கூட உங்களுக்கு என்ன இருக்கணும்? நம்ம ஒரு சேவை பண்ணாலும் அது வந்து தபஸ்யாவுக்கு சம்பந்தப்பட்ட அந்த யோகம் டிஸ்டர்ப் ஆகாத முடியாத ஒரு சேவை என்பது அதை விட்டுட்டு அதுதான் முதல் சேவை, 2வது தான். பாபா தான் லாஸ்ட் சப்ஜெக்டா வச்சிருக்காரு இல்லையா? அப்ப நீங்க முதல்ல என்ன பண்ணணும், கவனம் வைக்கணும்னா நம்ம அந்த யோக நிலையில இருந்து உணவும் சிம்பிளா எடுத்து அந்த செய்யக்கூடிய காரியத்திலையும் கூட நம்ம வந்து சில டைம்ல டூ மச்சா போயிடும் இல்லையா? டூ மச்சா போயிட்டீங்க அப்படின்னா தானாக உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், டயர்டு வந்துடும். அப்ப நீங்க யோகா பண்ண முடியாது. பழைய சம்ஸ்காரம் நமக்குள்ள வந்து அதனால ஈஸியாக ஒரு இருக்கும். 2வது அது மாதிரி இனிமைத்தன்மை நமக்குள்ள இருக்கும். இனிமைத்தன்மை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பாபா சொல்றோம் இல்லையா, யோகா வர்றதுக்கு 4 தூண்கள்னு சொல்லும்போது தெய்வீக குணங்கள்னு கூட சொல்லுவது 7 நாள் பாடமுறையில் அந்த தன்மை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சுப சிந்தனை இல்லையா, குட் விஷஸ் பியூர் ஃபீலிங்ன்றோம். எல்லாருக்கும் பியூர் ஃபீலிங் வைக்கணும், குட் விஷஸ் வைக்கணும் அப்படின்றோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அது எங்கேயாவது போனா நமக்கு சொல்றோம், குட் விஷஸ் சொல்றோம். அது போதுமா? பியூர் ஃபீலிங் சுபபாவனை வச்சிருக்கிறோன்னு சொன்னா போதுமா? பத்தாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சுபபாவனை சுப சிந்தை என்னன்னா, லாஸ்ட்ல இந்த பாயிண்ட் என்னன்னா, சில பேருக்கு கோர்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க, வந்து பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு அவங்க ஆசைக்கு வாங்க, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு பண்ணுங்க, இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க, போய் ஸ்டேஜில் பேசுங்க. அவங்க பேசும்போது ஏதாவது இருக்குதா இப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்? வாயில மாத்திரம் சொல்றது இல்லை, உங்களுக்கு உண்மையான சுபபாவனை இருக்குதா இல்லையா, உங்களுக்கு பரந்த புத்தி இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் நீங்க உண்மையா அவங்கள முன்னேற்றுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? வழிவகுக்கும். இல்லை ஒருத்தர் வந்து சரியா யோகா பண்றது இல்லை, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாம அவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு யோகா ஏன் வர்றதில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ மனசுல சுபபாவனை வச்சா பத்தாது. சுபபாவனை இருக்குன்றது என்ன அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம அவங்களுக்கு பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்? அவங்கள முன்னேற்றணும். முன்னேற்றுறதுக்கு பண்ணக்கூடிய தன்மை இருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை உண்மை எப்படி இருக்கும்? தபஸ்வி ஜீவன். உங்களுடைய மனசு வந்து தானாக கான்சன்ட்ரேஷன் ஆகும். இதுல எல்லாம் நீங்க கவனம் வைக்கிறீங்க, இதெல்லாம் எனக்குள்ள வரவிட மாட்டேன்னு திட சங்கல்பம் வைக்கிறீங்க. இதெல்லாம் முதல்ல இதெல்லாம் அனுபவம் பண்ணணும். முதல்ல தான் நான் 8 பாயிண்ட் என்னது, இதெல்லாம் நான் அனுபவம் பண்ணணும். ஆத்மா, பரமாத்மா, பரந்தாமம், பாபா கூட சர்வ சம்பந்தம், பாபா கிட்ட இருக்கிற குணங்களுடைய சம்பந்தம், பாபாவுடைய 8 சக்திகளுடைய சம்பந்தம், பரிஸ்தாவுடைய அனுபவம், இதெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம வந்து அனுபவம் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணணும்? எது மேலையெல்லாம் கவனம் வைக்கணும். 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா திட சங்கல்பம் வைக்கணும் இல்லையா? 4வது நீங்க சொன்ன மாதிரி மனசு ஏகாகிரதை, ஒரு நிலைப்பட ஆரம்பிச்சிட்டு.
புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதானே சர்வ 8 பாயிண்ட் என்ன? முதல்ல அனுபவம் பண்ணக்கூடியது. அனுபவம் வச்சு எய்ம் என்ன எய்ம் வைக்கணும்? எய்ம் அண்டு ஆப்ஜெக்ட் என்ன இருக்கணும்? 8 விஷயங்களை நீங்க கவனம் வைக்க. ஆத்மா, பரமாத்மா, ஞானத்துடைய அனுபவம், பரந்தாமத்துடைய அந்த டீப்பான உண்மையான அனுபவம் பண்ணணும். அப்புறம் பாபா கூடிய சர்வ சம்பந்தத்துடைய ஆழமான ஒவ்வொரு சம்பந்தத்தில் என்ன அனுபவம். மூணாவது சர்வ குணங்களுடைய அன்பு கடலா, அமைதி கடலா, அவர் எப்படி இருக்கிறார் அதை அனுபவப்படும். அதே மாதிரி என்ன இருக்கணும் அவங்க கூட? ஏகாகிருத்தா அப்படின்னு சொல்றோம். எங்கேயுமே டைவெர்ட் ஆகாம பாபா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அடுத்தது பரிஷ்தா ஸ்வரூபத்துடைய அனுபவம். அதே மாதிரி சூக்ஷ்ம சக்திகளுடைய அனுபவம். அதே மாதிரி இதெல்லாம் உங்களை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்புறம் ஏக்ரஸ் ஸ்திதி இல்லையா? ஏக்ரஸ்ன்னு என்ன அது அப்படின்னா, வேற வந்த வகையான நமக்கு டைவர்ஷன் இல்லாமல் ஒரே ஒரு இல்லையா சம்பந்தத்து கூட இருக்கிறதுபா. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க என்ன இருந்திருக்கு? நிரந்தர யோக நிலை. அட்டென்ஷன் எதில் வைக்கணும்? ரொம்ப சிம்பிளா இருக்கணும். நான் வந்து எக்ஸாம்பிளா இருக்கணும். அதே மாதிரி என்னுடைய செயல் வந்து அலௌகிக்க தன்மையானது இருக்கணும். இச்சை இல்லாத ஒரு நிலை இருக்கணும். மினிமம் 4 hours. அதே நேரத்தில் அகண்ட ஒரு நிரந்தரமான ஒரு யோக நிலை இருக்கணும். அதே மாதிரி புத்தி மனம் எல்லாம் என்ன இருக்கணும்? சுத்த நிலைன்னு சொல்லுவேன். அதை வந்து அடுத்தது அகண்டதாக இருக்கணும், பிரஜ்வலித்தாக இருக்கணும். அப்படின்னா அது தீவிரமானதாக இருக்கும். அதே மாதிரி திடசங்கல்பத்தில் வைக்கணும். நமக்குள்ள ஒரு பொழுதும் சோம்பேறித்தனம் வரக்கூடாது, கேர்லெஸ்னஸ் இருக்கக்கூடாது. அசுத்தம்னா எல்லாமே, குளிக்கிறதுல இருந்து சாப்பாடு இல்லையா, நம்மளுடைய பணம் எப்படி செலவு பண்ணணும் இல்லையா, நம்மளுடைய சூழ்நிலையை எப்படி வச்சுக்கணும், வீடு இதெல்லாம் சுத்தத்தான் அப்படின்னா. அதே மாதிரி அபிமானம் வரக்கூடாது. ஒரு பொழுதுமே செல்ஃப் கான்பிடன்ஸ் என்ன பண்ணக்கூடாது? இழக்கக்கூடாது. பழக்கத்தை மாற்ற முடியாதுன்னு நினைக்கக்கூடாது. என்னுடைய முன்னேற்றத்தை தான் பார்க்கணும், வேற யாரையும் பார்க்க மாட்டேன்ற திட சங்கல்பம் கொண்டு வரும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா கான்சன்ட்ரேஷன் வரும். அந்த நேரத்துல என்ன இருக்கணும்? ஒரே ஒருத்தருடைய ஈடுபாடுல இருக்கணும். அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, பாபா கூட என்ன பண்ணணும்? தெய்வீக பரிவாரத்து கூட ஒற்றுமையா இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஒரே ஒரு கிட்ட அவர்கிட்ட சரண்டரா இருக்கணும். பரச்சிந்தனை இருக்கக்கூடாது, சுய சிந்தனை தான் இருக்கணும். ஒருவர் மேல மாத்திரம் ஏக் பல் ஏக் பராசா, ஒருவர் மாத்திரம் நம்பிக்கை இருக்குன்னா அவங்க மேல அவர் தான் உதவின்னு இருக்கு. நாடகத்தை மேல நம்பிக்கை வைக்கணும். அதே மாதிரி சேவை பண்ணும்போது கூட நம்ம எப்படி இருக்கணும்? ரொம்ப லேசாக இருக்கும். இப்படி எல்லாம் இருந்து இனிமையாக சுப பாவனையோட இருக்கிறோம் அப்படின்னா இந்த தபஸ்யா. அப்போ கடைசியில என்ன அனுபவம் பண்ண இதெல்லாம் பண்ணா கடைசியில உங்களுக்கு அந்த ஆழ்ந்த பாபா நான் இல்லையா, அந்த ஜுவாலா சுரூபம் என்பது ஒரு தேஜோமயமான ஒரு பாபா மேன் ஆத்மா, வேற எதுவுமே கிடையாது. அந்த நிலையை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஆனா சிம்பிளா நம்ம சொன்னோம்னா என்ன சொல்றோம்? இந்த நிலை இல்லையா, என்னது தபஸ்யா நிலைங்கிறோம். இல்லைன்னா வந்து தீவிர புருஷார்த்தம்னு சொல்றோம். வந்து ஜுவாலாமுகி அப்படிங்கிறோம். அப்படியே எரிமலை யோகா அப்படிங்கிறது. எரிமலை யோகான்னா அப்படியே உட்கார்ந்த உடனே நமக்கு வந்து அந்த எரிமலை யோகா நிலை வந்து அப்படியே வந்து அனுபவம் பண்ண முடியுமானா அது இத்தனை ஸ்டேஜ் இருக்கு. ஆனா நம்ம ஒரே வாரத்துல என்ன சொல்றோம்? எரிமலை யோகா பண்ணலாம். இன்னைக்கு பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா? இப்ப இந்த தடைகள்லாம் நமக்குள்ள இருக்குதுன்னா உட்கார்ந்துருப்போம், அவ்வளவுதான். யோகா பண்றேன்னு சொல்லுவோம், ஆனா பண்ண முடியுமா?
அதனால நமக்குள்ள மாற்றமும் வந்திருக்குமா, வருமா? நம்ம வாழ்க்கையில அதனால நம்ம பாபா சொல்றாரு, அந்த அதீந்திரிய சுகத்தை நம்ம அனுபவம் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கேள்விக்குறியாவே இருக்கு. இப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் செல்ஃப் செக்கிங் இல்லையா? அப்ப நமக்குள்ள இதெல்லாம் தான் இல்லையா? இதெல்லாம் வந்துதான் என்ன சொல்றோம்? பிராலப்தம் என்பது பாபா சொல்றாருல, பிராலப்தம் என்பது அந்த நிலை இல்லையா? நீங்க வந்து வேர்ல்டு கிளாஸ் லௌகிக்கத்துல எடுத்துக்கங்க, உலக ரீதியில ஒரு பெரிய ஒரு அச்சீவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அந்த அச்சீவ்மெண்ட் தான் தெரியும். ஆனால் அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாம் எந்தெந்த மாதிரியா எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிருக்கிறாரு இல்லையா? இந்த ஸ்போர்ட்ஸ்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம். ஒரு ஒலிம்பிக்ஸ்ல ஒரு கோல்டு மெடல் அடிக்கிறாங்கன்னா அவங்க தியாகம் எல்லாம் பார்த்தோம்னா, பாபா நம்மளுக்கு சொல்லக்கூடிய எய்மை பார்த்தோம்னா நம்ம எவ்வளவு பண்ணணும். அவங்க 10, 15 வருஷம் அம்மா அப்பா இருந்தா கூட அவங்க போறது இல்லை, தெரியுமா அவங்களுக்கு? எந்த வகையான இதுவும் அவங்களுக்கு போகாத விஷயம். அவங்க நினைச்சா இதெல்லாம் சாப்பிட முடியாது, ஐஸ்கிரீமோ இல்ல வந்து பீஸா பர்கர் எதுவுமே தொட முடியும். உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம்? நீங்க நினைக்கிறீங்க ஸ்போர்ட்ஸ் மேன்ன்றவங்க அவங்க என்ன என்ன வேணா சாப்பிடணும், சாப்பிட முடியாது. உணவு உணவுக்கு கட்டுப்பாடு இருக்குது. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும். காலையில எந்திரிச்சு போய் 4 மணிக்கு பிராக்டிஸ்னா திரும்பியும் வந்து சாப்பிட்டு திரும்பியும் மத்தியானம் 1 மணி திரும்பியும் ஈவினிங் திரும்பியும் படுக்கணும், எந்திரிக்கணும். பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். வேற எந்த வகையான இது இருக்கு? சாப்பாடுல இருந்து அவங்க வந்து தூங்குறதுல இருந்து அவங்க உறவுகள் எல்லாத்திலும் இந்த உலகத்திலிருந்தே கட் ஆயிருக்கு. ஒன்லி ஃபோக்கஸ். பாபா அடையக்கூடிய நிலை ஒரு சாதாரண லௌகிக்கத்திலேயே ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு எவ்வளவு தியாகம் பண்றாங்க அப்படின்னா அப்ப நினைச்சு பாருங்க. அப்ப பாபா தான் சொல்றாரு, நீங்க அந்த நிலை அடையுறீங்க ரைட்டு. இந்த நிலை அடைவதற்கெல்லாம் என்னென்ன நமக்கு தடை, என்னென்ன நீங்க வந்து அதுக்கு அனுபவம் பண்ணணும், எதுலயா நீங்க அட்டென்ஷன் வைக்கணும், எதுக்கெல்லாம் நீங்க திட சங்கல்பம் வைக்கணும் வச்சு இந்த 3 ஸ்டேஜ் நீங்க தாண்டி வந்தா ஃபைனல் ஸ்டேஜ் என்ன? நீங்க வந்து அதை அச்சீவ் பண்றீங்க. அச்சீவ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்காதீங்க. கரெக்டு தான். எல்லாம் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு போயிட்டீங்க. போய் அங்க பெரிய ஸ்டேடியத்துல பெரிய உலகமே பார்த்துட்டு இருக்கு உங்களை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களை பார்க்கணுமே பார்த்து உங்களை எதிரியை பார்க்குறீங்க, கூட இருக்கிறவங்களை பார்க்குறீங்க, உங்களை சொந்த பந்தம் பார்க்குறீங்கன்னா முடிஞ்சது. இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணி வந்துட்டீங்க ஸ்டேஜுக்கு. அப்போ எங்க வந்துட்டீங்க? அனுபவம் பண்ணி கவனம் வச்சு சொன்னப்போ திட சங்கல்பம் வச்சோன்னு நம்ம ஃபேமிலியை பார்த்துடுறோம், டிராமாவை மறந்துடுறோம், பார்த்த மறந்துடுறோம். இதனால அச்சீவ் பண்ணதுல அகங்காரம் வந்துருச்சுன்னா என்னாச்சு? போச்சா இல்லையா? ஸோ அதனால செல்ஃப் செக்கிங் பண்ணலாம் இல்லையா அவங்கவுங்க. அதனால நமக்குள்ள என்ன இருக்கோ அதை நம்ம பார்த்து உணர்ந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஏதாவது கேள்விகள் இருக்கா? நீங்க 4 hours மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்றீங்க. அதை வந்து நாங்க ஸ்ட்ரிக்ட் பண்ணி செய்யலாமா? ஆனா உங்களுக்கு தொடர்ந்து பண்ண முடியுமானா பண்ண முடியாதுதான். ஏன்னா அதுக்கு வெகு காலமான அபியாசம் வேணும். ஒரே இடத்துல வந்து 4 மணி நேரம் உட்கார்ந்து பண்றதுன்றது. பட் எப்படியோ உட்கார்ந்து பண்ணக்கூடியது ஒரு 4 ஹவர்ஸாவது இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க உட்கார்ந்து 4 ஹவர்ஸ் பண்ணக்கூடிய இருக்குது அப்படின்னா
அட்ட ஸ்ட்ரெச்சில் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது இல்லையா? அதே நேரத்தில் பண்ணவும் இதாக இருக்கும். பொதுவாக வட்டி வைக்கும்போது பண்ணுறாங்க இல்லையா, கண்டினியூஸாக பண்ணுறாங்க. மீடியாட்டுவோம் சொல்லுங்கள். ம் மீடியாட்டுவோம் ஏன்னா ஆமாம். சர்ச்சுக்கு வந்துட்டு இங்கே வந்து எல்லாம் பார்த்துருக்கேன். ம் இல்லை, அதுக்கான அட்டென்ஷன் இல்லையா? சில நேரத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெவியா கூட இருக்கலாம். கிளாஸ் இன்னைக்கு கேட்டதை உடனே இது என்னப்பா அது நமக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு, இப்போ ஹார்டா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். பட் உண்மைதானே, அந்த அந்த லட்சியத்தை அடையணுன்றது. அதனால நம்ம சொல்றதுல மனசு விடக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லப்படுது. அல்ல, ஓகே, எல்லாருக்கும் தெரியும் ரேஸ் எல்லாம் ஓடுறோம்னு சொல்லிட்டு. ஆனா அதை வந்து கஷ்டப்பட்டு ஓடக்கூடாது, இஷ்டப்பட்டு ஓடணும். ரைட்டு, ஜெயிக்கிறோமா இல்ல நானும் என்ன பண்ணுவேன், ஓடுவேன் பார்ப்போம் அப்படின்னு ஓடணும், அவ்வளவுதான் இல்லையா? அதுக்குதான் பாபா சொல்றார், நாடகத்துல அவங்க பாட்டு இருக்கு, எல்லாரும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொருத்தர் இன்னொரு வகையில பார்த்தா அது இந்த சப்ஜெக்ட் என்னன்னா, இன்னைக்கு நான் ஏன் இதை எடுத்து உங்களுக்கு இது பண்ணேன்னா, தபஸ்யா லைஃப்னா என்ன, அந்த தீவிர புருஷார்த்தி என்னென்ன, ஜுவாலா ஸ்வரூபுனா அதுக்கு என்னென்ன வந்து கிரிட்டீரியா இருக்கு அதை அச்சீவ் பண்றதுக்கு இல்லையா அப்படின்றது இல்லையா? பட் அதே டைம்ல பாபா சொல்றாரு, ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை வேற இல்லையா? ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை வேற, ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை வேற, எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அப்ப இதையும் அதையும் போட்டு நம்ம குழப்பவும் கூடாது. சரி, என்னால பாபா சொல்லியிருக்காரு, இப்ப எது எது என்னால ஈஸியா பண்ண முடியும், இல்லையா, எதுல எனக்கு கவனம் செலுத்த முடியும் அப்படின்றதுல இது எது நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா, அதுல கவனம் வச்சு முதல்ல அந்த சேஞ்சஸை கொண்டு வரும் இல்லையா? அதை நீங்க கொண்டு வரீங்க, அது ஈஸியா உங்களுக்கு. சரி, எனக்கு இத்தனை சொல்லியிருக்காரா, நான் இதை வந்து எனக்கு முதல்ல எது ஈஸியா இருக்கு இல்லையா? நீங்க எது கூட ஏதோ ஒரு பாத்திரம் விளக்குறேன் கூட, ரொம்ப கடுமையான பாத்திரத்தை விளக்கும் போது டயர்ட் ஆயிடும். சரி, விளக்குவோம், எது ஈஸியா இருக்குதெல்லாம் முடிப்போம், அட்லீஸ்ட் அதெல்லாம் முடிச்சிருக்கோம்ல, இல்ல அனுபவம் இருக்குல்ல. அப்போ ஈஸியா உங்களுக்கு எது இருக்கு அதுல முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க இல்லையா? சரி, பாபா இத்தனை விஷயம் சொல்லியிருக்காரு, சரி இன்னைக்கு இந்த விஷயத்த நான் முதல்ல எடுக்கிறேன், அதை கொஞ்ச நாள் அபியாசம் பண்ண பிறகு அடுத்தது எடுக்கிறேன் இல்லையா? ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தானே, தூரத்தை பார்த்துட்டு பயந்துட்டா எப்படி? முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா, அதுக்கு அடுத்த ஸ்டெப். அப்படி இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணலாம். பாபா சொல்ல, இட் இஸ் நாட் 100 மீட்டர் டேஷ், இது மாரத்தான் ரேஸ். முன்னாடி ஓடுறவங்க ஸ்லோ ஆயிடுவாங்க, பின்னாடி ஓடுறவங்க முன்னாடி ஓடிடுவாங்க. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதனால எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தா எப்போ வந்தா அப்படியெல்லாம் இதை பள்ளிக்கூடத்துல ஒரு காலேஜ சொல்லக்கூடிய ஒரு அச்சீவ்மெண்ட் அடைவதற்கான அந்த கோலை ரீச் பண்றதுக்காக அவங்க எல்லாமே சொல்லிடுறாங்க இல்லையா? ஆனா அந்த கோலை ரீச் பண்றதுக்குன்னு என்னெல்லாம் இருக்கு, யார் யார் பண்ண போறீங்க அப்படின்றதான் கேள்வி. ஒரு கேள்வி. சொல்றேன், வெளியில நாங்க டெய்லியா படிக்கிறோம் யோகம் செய்த எங்களோட பாவங்கள் அழிக்கப்படும். ஆனா எரிமலை யோகா செய்தாலும் பாவங்கள் அழிக்கப்படும் சொல்லுவாங்க. அப்ப ரெண்டுமே எப்படி கொம்பே பண்ற, எப்படி எவ்வளவு தூரப்ப அதுல 4 மணித்தியாலம் யோகத்துல இருக்கிறதுக்கும் எரிமலை யோகத்துக்கு ஒரு பண்ண அவருக்கு வித்தியாசம் இருக்காங்க. அதாவது இப்ப பாபா சொல்றாரு, பாவங்கள் அழியுதுன்னு நம்ம ஒரு வகையில சொல்றோம்.
ஆனா உண்மையா வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா ஜென்ரல் ஒரு வேர்டா யூஸ் பண்ணார் பாரு. ஆனா உண்மையா நேத்து கூட இந்த கேள்வி எழுந்தது. ஜெயந்தி பென்ட் கேட்கும்போது ஆஹ், அவங்க இந்த யோகா வந்து நீங்க எப்படி பண்றீங்கன்னு ஒருத்தர் கேள்வி எழுப்புனாங்க. இப்ப ஜெயந்தி பென் சொன்னாங்க, எல்லாரும் ஆத்மா உணர்வுல இருக்கணும், பாபாவை நினைக்கணும்ன்றீங்க, நீங்க எப்படி பண்றீங்கன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, ஆமா நான் முதல்ல என்னுடைய எப்படி பண்றேன்னா 2 புருவத்துக்கு மத்தியில ஒரு பிரகாசிக்கூடிய ஒளியா இருக்குதுன்னு விசுவலைஸ் பண்றேன். ரெண்டாவது அதை விசுவலைஸ் பண்ணிட்டு அதை வந்து ஆத்மான்ற அந்த வார்த்தையில நான் நிக்கிறேனா அப்படின்னா முதல்ல ஆத்மான்ற உணர்வுக்கு வரேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே அதுலயே ரொம்ப ஆழமா போறேன். ஆழமா போய் அந்த ஆத்மான்ற உணர்வுல அந்த உள்ளுக்குள்ள ஒரு சப்ட் லெவல்ல நான் ஆத்மா நம்ம சொல்றோம் இல்லையா, மனதளவு அது கூட அற்ற நிலைக்கு போய் அந்த சைலன்ஸ், உண்மையா ஆத்மா வந்து சைலன்ஸ் தான் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரந்தாமத்துல அதுவும் கேள்வி கேட்டாங்க. பரந்தாமத்துல வந்து பாபா வந்து இருக்கிறாருன்னா அவருக்கு சங்கல்பம் ஓடுமா? இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல சொன்னதுதான். பாபா இருக்கிறதுனால அவருக்கு அங்க சங்கல்பம் ஓடுமா? நோ சங்கல்பம். இப்ப ஆத்மாக்களுக்கு சங்கல்பம் ஓடுமா? ஆனா பாபா சொல்றாரு, பாபாக்கு என்ன வந்து பாபா வந்து என்னுடைய குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறாரு, அதனால கீழே வந்தேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப கேட்டாங்க, அப்ப அவங்க என்ன வருது தான் நானு இல்ல, என்ன வர்றது இல்ல. அந்த டைம்ல அந்த அந்த வித்தின் மில்லி மைக்ரோ செகண்ட்ல ஒரு கீழே வந்துருக்கு. எப்போ சங்கல்பம் ஸ்டார்ட் ஆகுதோ இந்த லேண்ட்ல தான். அப்போ மற்ற ஆத்மாக்கள் கூட அங்க சங்கல்பம் ஓடுமா அப்படின்னு போற. அப்ப நீங்க எப்படி கீழே வரீங்க? உங்களுக்கும் உங்க டிராமா டைம்ல உங்களுக்கு அந்த மைக்ரோ நேனோ செகண்ட்ல நீங்க கீழே வந்துருக்கு. அப்ப அங்க சைலன்ஸ் தான். அப்ப ஆத்மா ரியல் என்னன்னா சைலன்ஸ். அப்போ பரந்தாமம் சைலன்ஸ், பாபாவும் சைலன்ஸ். அப்போ ஆத்மான்றது அது கூட ரெஃபர் பண்ணாங்க. என்னன்னா நம்மளுடைய இவங்க இருக்காங்க தானே, ரத்தன்மணி தாதி வந்து அவங்க ஆத்மாவுடைய சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு கிளாஸ் அவங்க கேட்டாங்களாம் டீச்சர்ஸ் பட்டில. அப்போ ரத்தன்மணி தாதி சொல்றாங்க, நான் ஆத்மா நினைக்கிறது பாடி கான்சியஸ். ஆத்மா நினைக்கிறது என்னங்க பாடி கான்சியஸ்? ஏன்னா உங்க பிரெயின் தான் அது இல்லையா ஆத்மா நீங்க நினைக்கிறீங்கன்னா. ஸோ உங்களோட பிரெயினும் மனசு வேலை செய்யுது. அப்ப நீங்க அது கூட இல்லை. அப்போ அதையும் தாண்டி அந்த சைலன்ஸ்ல இருக்கிறீங்க பாருங்க, அதுதான் சோல் கான்சியஸ். ஆமா ஆகிறதுக்காக உருவாக்குற நினைப்பு. ஆமா. அந்த சொல்றதோ பண்றதோ எதுக்குன்னா அதை வந்து அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இந்த சைலன்ஸ்க்கு அனுபவம்னா அங்க வார்த்தைகள் அற்றது. இப்ப சோல் அங்க சைலன்ஸ். அப்ப அந்த சைலன்ஸுக்கு போனீங்கன்னா பாபா கூட கனெக்ட் பண்றது ஈஸி. அப்போ பாவங்கள் அழியுதுன்றது கூட இட் மீன்ஸ் உங்க கூட அந்த சைலன்ஸும் இந்த சைலன்ஸுக்கு அப்பக்கூடிய அந்த ஆத்மாவுடைய அந்த ஒரிஜினல் குவாலிட்டி உங்களுக்கு எமர்ஜ் ஆக என்ன ஆகும்னா இந்த சன்ஸ்காரம் நம்ம சொல்றோம் பாடி கான்சியஸ்க்கு வந்தோன்னு கோபம் வந்துருது இல்லை. அப்ப என்னாச்சு, இந்த பழைய இப்பத்து கலியுக சன்ஸ்காரம் பாபா முதல்ல நீங்க பழைய சன்ஸ்காரம் சொல்றதே தப்பு. ஏன்னா ஆத்மாவுடைய ஒரிஜினல் சன்ஸ்காரம் என்ன அது? அப்ப அடிக்கடி சொல்றாங்க பாபா என்னுடைய பழைய சன்ஸ்காரம். எது உன்னுடைய பழைய சன்ஸ்காரம்? இது இல்ல. உன்னுடைய பழைய சன்ஸ்காரம் என்ன? அனாதி சொல்லு. அதுல நீங்க போகிற அது மேல வந்துடும், மெர்ஜ் ஆயிடும், மெர்ஜ் ஆயிட்டே இருக்கும். ஸோ அது இது என்ன ஆகுது, டீப் டவுன்ல போயிடும். எது நீங்க அப்படியே 100% உங்களுடைய இந்த ஒன் டேல உங்களுக்கு ஃபுல்லா அந்த சோல் கான்சியஸ் இருக்குதுன்னா, பாடி கான்சியஸே ரொம்ப ரேரா வர்றதே இல்லைன்னா இந்த சன்ஸ்காரம் என்ன ஆயிடும், டீப் டவுன்ல போயிடும். அப்போ ஃபுல்லா சோல் கான்சியஸ் ஆனா இது வந்து வேனிஷ் ஆன மாதிரி. ஆனா என்ன இருக்கு அதுல, இந்த டீப் டவுன்ல. அப்ப சத்தியுகத்துல இருந்து வெளியில வரும்போது அப்படியே 100% சோல் கான்சியஸ் இருக்கும்போது சோலுடைய அந்த
8 வேல்யூஸ் வெர்ச்சுஸ் தான் இருக்கும் உங்களுக்கு சுற்றி. அப்போ நமக்கு அறியாம இந்த சோலுடைய வெர்ச்சு அப்படியே வந்து அந்த சோல் கான்சியஸ் குறைய 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 என்ன ஆகும்னா அப்படியே வரும்போது அப்படியே இந்த கீழே இருக்கிறத வந்து மெல்ல மெல்ல அப்படியே வந்துச்சு. அப்ப எப்படி பாபா டிராமா ஃபிக்ஸ்ன்றாரு? ஒவ்வொரு டிராமாவிலையும் வந்து இது இருக்கா வந்து பாட்டு இருக்கிறதுன்றது அப்புறம் கல்பமா ரிப்பீட் ஆகுதுன்னா அப்படி எப்படி? நான் ஒன்றும் யாரோடைய பாட்டும் வந்து நான் என்ன பண்ணல, நேற்று ஏதோ ஜோக்கா சொல்லிட்டு ஏன்னா பரந்தாமத்தில் உட்காந்து பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரு இன்னும். பாபா அதுக்கெல்லாம் அப்ப ஒரிஜினல் தானே. அது கூட நான் சொன்னேன் அன்னைக்கு கூட உங்களுக்கு கிளாஸ் சொன்னேன்ல, ஒரு ஓகே ரெக்கார்டிங் ஃபுல்லா இருக்குன்னு சொல்றோம், ஆனா அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது சைலன்ஸ் தானே. அங்கிருந்து இப்ப நீங்க அந்த ரெக்கார்டிங் போய் அங்க நில்லுங்க, நீங்க யாரு? அதுதான் நீங்க. அதெல்லாம் மித்ததெல்லாம் பார்த்து அப்படிதான் அந்த பாயிண்டே தான் நீங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து வர்றதா உங்க அடுத்த ரெக்கார்டிங் ஓடும். இப்ப நம்ம என்ன பண்ணாதான் என்னுடைய ஒரிஜினல். இதெல்லாம் நம்ம டிராவல் பண்ணல வந்தது தானே, பார்த்து தானே. அதுல இருந்து பாபா கனெக்ட் பண்றோம். அதான் சொன்னேனே. இல்ல அந்த யோகா வித்தியாசத்துல அழியதை பற்றி தான் சொன்னேன். அந்த எரிமலை யோகா அந்த நிலைக்கு போகும்போது ஆத்மாவுடைய 100% என்ன ஆகுது, வெர்ச்சுஸ் தான் வந்து வெளியே நிற்கும். அப்போ உங்களுடைய இந்த பாடி கான்சியஸ்னஸ் இருக்கிற இந்த பாவமான ரொம்ப டீப் டவுன்ல போயிடும், அது இருக்காது. உங்களுக்கு பார்த்தா அது அழிஞ்ச மாதிரி தான், இல்லாத மாதிரி, அந்த ட்ரேஸே இல்லாத மாதிரி போயிடுது. ஆனால் இன்னொரு வகையில நீங்க கேட்டீங்கன்னா அப்படி அழிஞ்சிருமானா அழியாது இல்லையா. நிறைய லேயர் இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு போயிடும், கீழே போயிடும். பாபாவுக்கு வந்து உணர்வுகள் இல்லைன்னு சொல்லி சொன்னா, உணர்வு வரக்குள்ள வந்துடுறாருன்னு சொன்னா, இப்ப பக்தியில என்னண்டு பாபா வந்து எங்களோட உணர்வுகளை கேட்ச் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு உரிய விஷயங்கள் எல்லாம் தாராருன்னு சொல்லி சொல்றாரு. அதோட இன்னொன்று சொல்றாரு இல்லையா, உணர்வை கனெக்ட் பண்ணணும்னு சொல்றேன். நீங்க நினைக்கக்குள்ள நான் நினைக்கிறேன்னு சொல்றேன். அப்ப அது என்னண்டு? அதெல்லாம் சங்கமிகத்துல தானே. பக்தியில சங்கமிகம் இல்லையே. பக்தியில பக்தியோட எந்த மாதிரி இருக்குதோ அது டிராமான்றார், ஒரு வார்த்தை யூஸ் பண்றாருல அவரு. இன்னொன்னு டிராமால கூட அவரை வந்து காட்சியை காமிக்கிறாருன்னா அப்ப கீழே வராரான்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லையா, இல்லையா? அப்போ வந்து சொல்ல சங்கமுகத்தில் தான் வரேன்றாரு. இப்ப துவாபர யுகத்துல பாபா கீழே வராரா? ஆனா பக்தி செய்யற ஆத்மாக்களுக்கு பலன் கொடுக்கறது, பக்தியுடைய பலன்ன்றது அது டிராமால ஃபிக்ஸ்ன்னு தான் சொல்லணும். சில நேரத்துக்கு நமக்கே சொல்றாருல்ல சங்கமிகத்துல, ஒருத்தருக்கு தெரியுது பாபா, எனக்கு அனுபவம் பண்றது இல்லை, எனக்கு ஏன் வர்றது இல்லைன்னா நான் இல்லை, அது டிராமால யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் வருதுன்றார் இல்லையா. பக்திகளுக்கு கேள்வி உண்மைக்கே வராரா கீழே அப்படின்னா ஆமா சொல்றாரு. பட் உண்மையா அவர்கிட்ட சாவி இருக்கா இல்ல இல்ல வைப்ரேஷன் பாபா சொல்றாரு, உங்களுடைய சித்திரங்களே அந்த வைப்ரேஷன் வந்து வருது அப்படிங்கிறார் இல்லையா. இப்ப எப்படி ஒரு யோகி ஒரு இடத்துல இருந்து அவர் இல்லைன்னா கூட சில சமாதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு அனுபவம் ஆகுது. இப்ப நம்மளே பாபாவுடைய சாந்தி ஸ்தம்புக்கு போனா ஒரு அனுபவம் ஆகுது இல்ல, பாபா அங்க இல்லதான் சூக்ஷ்ம மனத்துல. கிளாஸ்ல நான் கேட்டேன்னா சொல்லிக்கல சொல்றா, நீங்க பாப்தாதாவை பார்க்காதாக்கள் இருக்கிறீங்கதா, நீங்க அங்க பாபாண்ட ரூம்ல அல்லது அங்க ஆடிட்டோரியத்துல போய் கிட்டதா இருங்கோ உங்களை ஃபீல் பண்ணுவீங்களேன்னு கேட்கல.
அது என்ன அது அந்த இடத்து வைப்ரேஷன் தானே. இடத்து வைப்ரேஷனு அதுல இன்னொன்னு படத்துல இருந்து வருதா இல்லையே. பாபா கடல் தான் இப்ப டைமென்ஷன். இன்னொன்னு இப்படி எடுத்துக்கலாம் பாருங்க, பாபா வந்து பரந்தாமத்துல இருக்கிறாருனாலும் பியூரான ஆத்மா ஆகும் போது இப்ப வந்து ஒரு ஒரு மல்லிகை மலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து எல்லாருமே அனுபவம் பண்றோம். நம்ம எல்லாருமே அப்பா என்ன ஒரு அருமையா இருக்கு, ஆனா அதுக்கு தெரியுமா? அது நேச்சர்ல அதோடது. இப்ப பாபா அங்க இருக்கிறாருன்னா அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த இது வந்து எல்லாரும் இப்போ ஒண்ணும் வேண்டாம். இப்போ இந்த இயற்கைன்றாங்க, இப்ப பிரபஞ்சம்ன்றாங்க. இந்த பிரபஞ்சத்தை தாண்டி தான் பரந்தாம இருக்குது. அந்த பரந்தாம பார்த்தீங்க எல்லா பக்கமும் கவர் ஆயிருக்கு. கரெக்ட். யோகா பண்றது மேல பண்றோம், பட் நீங்க சயின்ஸ் எடுத்து பட்டீங்கன்னா இது வந்து இது இருக்கு. ஸோ இட் இஸ் கவர் ஆல் த சைடு. டைமென்ஷனே இல்ல, எல்லா பக்கமும் தான் சொல்லணும். ஸோ தெர் இஸ் அன்லிமிட்டெட். ஆமா, அப்போ அது சுத்தி தானே எல்லாமே இருக்குது. அப்போ அந்த வைப்ரேஷன் எங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறதுன்றது இட்ஸ் லைக் இப்ப சூரியன் இருக்குன்னா அதோடைய எங்கேயோ இருக்கு, பட் யூ கேன் ஃபீல் இட் ஹியர். அதோடைய வெளிச்சத்தையும் இந்த இடம் வந்து லென்ஸ பிடிச்ச மாதிரி அதுல கொஞ்சம் பூவை பற்றி சொன்னீங்க தானே, அது எல்லாருக்கும் மணக்குது. ஆனா பாபாவை உணர்றது அது அந்த பியூரிட்டி அளவில் இருக்கு. அப்போ அந்த வைப்ரேஷன் அங்க வருது. அது அது வந்து பாபா குடுக்குறாரு இல்லையோ, பட் யூ கேன் கேட்ச் இட். அவ்வளவுதான். இப்ப அந்த மலருக்கு தெரியாது நான் கொடுத்துட்டு இருக்கேன், பட் நீங்க என்ன பண்றீங்க, நான் கனெக்ட் ஆயிருக்கேன். அனுபவம் பண்ணலாமே பாபா படத்துக்கிட்டே சொல்றது. பாபா எங்க இருந்தாலும் அனுபவம் பண்ணலாம். அதுவும் சொல்றாரு பாபா, அதுவும் பாபாவும் சொல்றாருல்ல, நீங்க எங்க இருந்தாலும் பண்ணலாம். பட் அந்த இடத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, கனெக்ஷன்ன்றதுக்கு விட அந்த இடத்துல நம்ம தாதிங்க நாமோ எல்லாம் உட்காந்து யோகா பண்ணிருக்கோம். இதுலயும் நான் சில பாயிண்ட் விட்டுட்டேன். அதுல உங்களுக்கு ஏகாந்தம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப ஏகாந்தம்னா என்ன? தனிமையா போய் ஒரு இயற்கையோட உட்காடுறீங்க, இல்ல வந்து ஒரு கடல் கரையை உட்காடுறீங்கன்னா அது வந்து சோலோட கனெக்ட் ஆகுது. ஏன் கனெக்ட் ஆகுதுன்னா அது சைலன்ஸ். சோலோடைய நேச்சர் என்னது? சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுது ஈஸியா. அப்ப ஏகாந்தமும் வேணும். அடிக்கடி நீங்க வந்து ஏகாந்தமா போய் ஒரு இடத்துல உட்காரும் போது அது வந்து இயற்கை நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஈவன் மென்டலி பாதிக்கிறவங்களை கூட என்ன பண்றாங்க பாருங்க, நிறைய இடத்துல இந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு நல்ல மழை விட்டு போகும்போது அவங்களுக்கு உண்மையா அது என்னன்னா அது மென்டல் ப்ராப்ளம் தானே அவங்களுக்கு. ஸோ அது வந்து இயற்கையா கனெக்ட் ஆகுது. அந்த இயற்கை வந்து பியூரா இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் கனெக்ட் இருக்கு. ஏன்னா இந்த பஞ்ச தத்துவங்களோட தானே ஆத்மா வந்து பிளே பண்ணுது, பாட்டு பிளே பண்ணுது. அப்போ அந்த ஆத்மாவுக்கு இந்த பாடிக்கு இந்த எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. இதான் எப்படி யோசிச்சாங்க பாபா? இந்த 4 தாமங்கள் இருக்குத்தானே, இந்த 3 தாமத்திலும் பிரம்ம பாபா உலாவ சிவபாபா வந்த இடங்க. ஸ்தம்பம் அப்படி இல்லையல்லோன்னு ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. ஆனா ஸ்தம்பத்துல கூட இல்ல அங்க வந்து பிளே கிரவுண்டா இருந்த தானே பாபா விளையாண்ட இடம் தானே அது, அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க அங்க நிறைய ப்ரோக்ராமும் நடந்திருக்குது, அங்க ஒண்ணுமே செய்யாம இருந்திருக்காங்களான்னா கிடையாது. நிலப்பாடு இவர் இருக்கேக்க குடியில பாபா இருக்கேக்க சிவபாபா இருந்த அது சம்பூர்ண நிலை அடைஞ்ச பிறகு அங்க வச்சிருக்காங்கல்ல, ஈக்குவல் டு சிவபாபா. என்ன பூர்ண நிலை அடைஞ்ச பிறகு அது எல்லாரும் யோகிங்களுக்கு இருக்கிறதா? நீங்க இன்னைக்கு எவ்வளவோ போட்டீங்க தமிழ்நாட்டுல யோகிகள் இருந்த இடமெல்லாம் போனா இருக்கு அந்த வைப்ரேஷன். பாபாவும் சொல்றாரு அந்த சனாட்ட நிலை அங்க போகும்போது அந்த இடம் வைப்ரேஷன் இருக்கு, எக்தம் சைலன்ஸ். ஆழ்ந்த அமைதின்னு சொல்லி போறது. நாங்க அந்த ஆழமா போய் பிறகு அது காட்டுல இருக்கிற சன்னியாசிகள் அப்புறம் ஒன்றுலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த நார்மல் லைஃப் வாழ மாட்டோம் எல்லோரும்.
அதுக்கு அவங்க காட்டுக்கு போறாங்க. இன்னும் இல்ல நீங்க நாங்க இப்ப அப்படி பார்த்தா ஜெயந்திபன் 2 மாதம் இருக்கிறதான். இல்ல நீங்க சொன்ன மாதிரியான அந்த ஆழமான நிலைக்கு நாங்க போயிட்டோம்டா, அமைதி ஆத்மாண்ட அமைதிக்கு போயிட்டோம்டா. உங்களுக்கு தானா எல்லாம் நடக்கும் இல்ல. டச்சிங் பவர் சொன்னேன். உங்களுக்கு இந்த லௌகிக்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தானா எல்லாம் நடந்துடும். இல்ல நாங்க அந்த நீங்க உண்மையா அந்த சைலன்ஸ்க்கு போறீங்கன்னா நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாம் கண்டுபிடிச்சு. நீங்க லௌகிக்கத்துல அது பண்ணணும் இது பண்ணணுன்றீங்களா, அது தானா எல்லாம் நடக்கும். ஏன்னா நீங்க நினைக்கிறதுதான் செய்வீங்க, செய்யறதுதான் உங்களுக்கு நினைப்பா வரும். அதான் உங்க ஸ்டேஜ். அதிகமா உங்களுக்கு என்ன வராது உங்களுக்கு. சத்தியுகத்துல அப்படித்தான், என்னமே குறைவுதான். என்னத்தை செய்ய போறோமோ அதுதான் யோசனை. வீணான எண்ணங்களுக்கு வந்துதானே நமக்கு நிறைய வரும். நெகட்டிவ் தானே அதிகமா வரும். சைலன்ஸ் அப்போனா கூட கனெக்ஷன் வரும். சுவாபரத்தில் இந்த பக்தி கொலை கண்டது இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த கன்செப்டான வருது. பியூரா இருக்கிறபடி நாங்க கனெக்ட் பண்ணி அந்த கலையில எங்களுக்கு நவதா பக்தி என்றால் பாபா யார் யாரு எந்தெந்த மாதிரி பண்றாங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில அவங்க பலன் வந்து பாபா கொடுக்குறாங்க. பலன் கொடுக்குறான்னு இந்த சென்ஸ் அவங்க அந்த கனெக்ட் ஆகும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு தந்தாப்புல அவங்களுக்கு அதே மாதிரி தராங்க இல்லையா? இன்னொன்று ஸ்மார்ட் பாபா சொல்றது ராவணன் சாப்பிட்டு ஆனந்த் சர்வசக்தி அப்படி இல்லத்தானே, அப்படி இல்லத்தானே பாபா சொல்றேன். நாங்க தோக்குறதுனால ராவணன் சர்வசக்திவானா இருக்கிறான், அதனாலதான் நீங்க தோக்குறீங்கன்னா நான் யோசிச்சு பார்த்தேன். 2500 வருஷமா மினக்கட்ட ஒரு விஷயத்த பாபா செகண்ட்ல வந்து இல்லாம பண்றாரு. என்ன ராவணரை பத்தி சொல்றதுக்கு இருக்கு. ஆனா அந்த சன்ஸ்காரத்தை கொண்டு வர்றது கொஞ்சம் ஷார்ட் பீரியட்ல கொண்டு வரணும். அதுக்குதான் இவ்வளவு முயற்சி. அந்த விஷயம் நடந்த 2500 வருஷம், இது நடக்கிறது சொட்டு. அப்ப இதுதானே பவர்ஃபுல் ஆனது. ஆமா, பாபா சர்வசக்திவான், ராவணன் நம்பிட்டு கிடையாது. அத நேத்து கேட்டாங்க, 100 years 100 years சொல்றாங்களே இது என்ன அப்படின்னு ஜெயந்தி வேண்டு. அதை வந்து பாபா கடைசி நம்ம எப்ப சம்பூர்ணமாகுது இல்லையா? அதுதான் நாளைக்கு எனக்கு 100 years முடிச்சிருந்துச்சு. ராயல் யூனியன் புக் அது இங்கிலீஷ்ல இருக்கு, டிரான்ஸ்லேட் பண்ணா நல்லா இருந்துச்சு. இப்போ நான் படிச்சு செய்விச்சு பிரெஞ்சு ஆக்குக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ராயல் யூனியன் டிரான்ஸ்லேட் பண்ணது எனக்கு இந்த பாட்டு ஒண்ணு வந்தது, இந்த நுயிரே இந்த நுயிரே நான் இருந்தால் எப்படி ரசிக்கிற பாட்டு அது அப்ப எனக்கு எல்லா பாட்டுக்கும் தெரியுது. கலக்க மாட்டோம், அருகில இருக்கிறோம், பக்கத்துல இருக்கிறோம். You treat me as a baby. I don't ask you another question. Body conscious, soul conscious எல்லாம் சொல்றீங்க. Soul consciously soul வந்து பாடியில இருக்கல, soul consciousம் இருக்குது. Soul வந்து பாடியில இருந்தா அந்த soul conscious ஆமா பாடி conscious இருந்து போறேன் ஆக்ட் பண்ணுது. அப்ப so body is an important thing. ஏதோ நாங்க கேட்கலாம் பாடி கான்சியஸ் ஆகிக்கிறோம். soul என்ன பாடி வந்து soul conscious இருக்கு. உடல் கூட வந்து பிரீசியஸ், ரொம்ப விலை மதிப்பற்றது இந்த சங்கமிகத்துல. அதனால இதுல கூட நீங்க என்ன வைக்கணும், கவனம் வைக்கணும்ன்றாரு. ஈவன் ஜெகதீஷ் பாய்க்கு சொன்னார்ல பாபா, உங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கோ உங்க பாடியை பத்தி ஞானம் இல்லைன்னாரு. ஸோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அது கவனம் வைக்கும். ஒரு நாளைக்கு குளிக்காம விட்டா என்ன நடக்கும்? Body உடம்ப குளிக்கணும், ஆத்மா குளிக்கணும். இன்னும் நீங்க அதான் அப்படி யோசிச்சு பார்க்கணும். body இருந்தா அப்படி யோசிச்சு பார்த்துக்கோங்க. நீங்க உணவு குளிக்காட்ட எப்படி இருக்குமன்ற மாதிரி தான் அது சும்மா உங்களுக்கு ஆத்மா தேவை இல்லாம போனா என்ன நடக்கும்? ஆத்மாண்ட மன குளியல் தானே. நான் முரளி இருக்கிறதுல குளிச்சாத்தமா மெடிடேஷன் பண்ணலாமா?
மாசுகளை தவிர்த்தால் மனங்களிலே மலர் பூக்கும். வேஷங்களை கலைந்தால் வெகு விரைவில் துயர் நீங்கும். அனுதின தியானத்தினாலே ஆத்மத்திலே ஒளி தோன்றும். இறைவனின் ராஜ்யம் போலே ஈகையிலே மனம் ஊன்றும். ஏதுவுமே சாத்தியமே, ஞானங்களே பாக்கியமே. தெருவாயிருந்தே இமயத்தை தொடுவோம் பூலோகம். அருள் வரம் பெற விழிகளில் ஒளி கொடுக்கும் பாபாவின் இரு விழிகளை தினம் தினம் நினைத்திடுவோம். தியானத்தில் மூழ்கி யாவரும் திருமிகு ஞானம் காணுவோம். ஜீவனில் தேவன் ஜீவனாய் ஜொலித்திடும் ஆத்மா வாழ்த்திடுமே பூலோகம். அருள் வரம் பெற விழிகளில் ஒளி கொடுக்கும் பாபாவின் இரு விழிகளை தினம் தினம் நினைத்திடுவோம்.